ஹலோ அண்ட் வெல்கம் டு வட லண்டன். மிட் சீசன்ல இருக்கும்போது என்னடா புதுசா வரீங்களே, பிட்வீன் சீசன்ஸ் சொல்லணும், மிட் சீசன் சொல்ல முடியாது. பிட்வீன் சீசன்ஸ்ல இருக்கும்போது என்ன புதுசா வரோமே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சும்மா யூரோஸ் பத்தி என்ன நடக்குது அப்படின்ட்டு பேசிட்டு போலாமே அப்படின்ற ஒரு இதுல வந்து நானும் விஜய் ப்ரோவும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால ஒண்ணு கூடி இருக்கோம். இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டே இருங்க. அண்ட் யூரோஸ்ல உங்களோட தாட்ஸ் நாங்க பேசுறத பத்தி என்னவோ அதுக்கு சொல்லுங்க. விஜய் ப்ரோ நானும் இன்னைக்கு குரூப் ஸ்டேஜஸ் ரவுண்ட் 1 ஃபுல் 6 குரூப்புக்கும் முடிஞ்சிருச்சு. மொக்க குரூப்ல இருக்கிற கெத்து டீமு, குரூப் குரூப் ஆஃப் டெத்ல இருக்கிற எல்லா டீமு, அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி, ஹவ் ஆர் தி ஃபேரிங், என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் பண்றதுதான் இங்க. விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் லைஃப் ட்ரீட்டிங் யூ? ஃபுட்பால் இல்லாம கொஞ்சம் காஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். யூரோஸ் யூரோஸ் பாக்குறோம். ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்டா வந்து பேசலாம் அப்படின்னு நினைச்சது. கரெக்டா அங்கேயே வந்துட்டோம். இப்போ நம்ம கிளப் ஃபுட்பால் ஃபேன், நான் உங்ககிட்ட கேக்குறேனே, எனக்கு ஒரு இதுல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. பட் கிளப் ஃபுட்பால் ஃபேனா இருக்கும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு கிளப், இப்போ இப்போ நான் வந்து நானு நீங்க எல்லாம் லண்டன்லயோ ஸ்பெயின்லயோ பிறந்திருந்தோம்னா அது வேற கதை. ஆனா நம்ம பிறந்தது மெட்ராஸ்ல அப்படின்னும் போது குறைச்சு சொல்ல, பட் மெட்ராஸ்ல என்ன போது நமக்கு அந்த யூரோஸ், வேர்ல்ட் கப் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு விஷயத்த நம்மளால எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு ஒரு இதுல. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல, சின்ன வயசுல இருக்கும்போது. அதுக்கப்புறம் மெசூட் ஓசில் வந்தப்போ எனக்கு ஜெர்மனி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எவென்ச்சுவலா மெசூட் ஓசில் ஆர்சனலுக்கு வந்ததுல இருந்து ஆஹா ஜெர்மனி ஜெர்மனிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு நான் அந்த கண்ட்ரியை பாக்குறத விட இந்த கண்ட்ரில இருக்கிற ஒரு ரெண்டு பிளேயர், என்னோட கிளப்புக்கு விளையாடுற பிளேயர்ஸ் தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்துல வந்து மாட்ட சாக்கர், பொடோல்ஸ்கி, ஓசில்னு 3 பேர் இருந்தாங்க. பட் அதனால அதுக்கு ஜெர்மனி ஃபாலோ பண்றது. அப்படி அப்படி இருந்து எனக்கு அந்த கிளப் ஃபுட்பாலோடைய டிரான்ஸ்லேஷன் தான் வந்துச்சே தவிர இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அப்ரிசியேட் பண்ண முடியல. சோ அப்பல இருந்து நான் ஒரு ஜென் மோடுக்கு போய் எந்த டீமையும் நான் வந்து ஆர்டென்டா சப்போர்ட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஃபுட்பாலுக்காக போக போறேன் அப்படின்ட்டு அப்படி நான் போய் உட்காந்து பார்ப்பேன். லைக் எவ்வளவு மாறிடுச்சு அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு லாஸ்ட் கேம் போர்ச்சுகல் பிளேட் செகஸ்லோவாக்கியா. அண்ட் அந்த கேம்ல வந்து எனக்கு யூஸ்வலா நான் நார்மலா பார்த்தேன்னா பிடிச்சிருக்காது, என்னடா கேம் இது அப்படின்னு. பட் இன்னைக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த கேமை. எண்ட் டு எண்ட் போய்கிட்டே இருக்கு. செக் டிஃபென்ஸ் வேற லெவல்ல பண்றாங்க. போர்ச்சுகலால கோல் காசு கொடுத்து கூட வாங்க முடியல, கடைசியில ஒரு கேவலமான மிஸ்டேக்ல போய் வின்னர் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேமை வந்து நார்மலா நான் அப்ரிஷியேட் பண்ண காலம் வந்து ஃபேனா இருக்கும்போது பண்ண முடியல. இப்போ நான் ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்கும்போது ரொம்பவே ஈஸியா முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதேதான் இல்ல. இப்ப எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சனல் கிளப்னாலும், பட் நம்ம கிளப்போட இருக்கிற அந்த ஒரு வெறி, அந்த பற்று வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்ற ம். ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னதான் பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணாலும், நம்ம ஃபாலோ பண்ற பிளேயரோட டீம் வந்து கடைசி வரைக்கும் போச்சுன்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ரைட். பட் பட் வந்து அது கடைசி வரைக்கும் போகல அப்படின்னா, இல்ல வந்து இப்போ மெஸ்ஸி ரொனால்டோ பீக்ல இருந்த டைம்ல நான் மெஸ்ஸி ஃபேன் தான். அப்ப என்ன ஆகும்னா வேர்ல்ட் கப்ல என்னால மெஸ்ஸி பார்க்க முடியும். பட் யூரோல நான் யார ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம்ல வந்து ஃபுல்லா யுனைடெட் பிளேயர்ஸா இருப்பாங்க இங்கிலாந்து டீம்ல. அதனால இங்கிலாண்டை வெறுத்தோம். இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்ததே தவிர, ஒரு அது தவிர கேம் பிளே வைஸ்மே ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து கிளப் ஃபுட்பால்னும் போது வருஷம் பூரா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒண்ணா ஆடுறாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நிறைய டாக்டிக்கல் ஸ்விட்சஸ் எல்லாமே பண்ண முடியும். இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல அது பண்ண முடியாதுன்றது நம்ம மைண்டுக்கு ஹிட்டே ஆகாது. ஒரு பிளேயர் வந்து இவன் கிளப்ல இவ்வளவு நல்லா ஆடுறான். இப்போ நம்ம 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 டீம்ல இருந்து போவானுங்க, ஆர்சனல் மிடில் இயர்ஸ்ல இருந்து ஜாக் வில்ஷர், தியோ வால்காட் எல்லாருமே இருப்பாங்க. ஏடா கிளப்புக்கு நீ இதெல்லாம் பண்ணுவியா, ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கோவமா இருக்கும். அது இப்போதான் கொஞ்சம் வந்து டிஸ்கனெக்ட், நீங்க சொல்ற மாதிரி அதை டிஸ்கனெக்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஃபுட்பாலா பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். 100% இந்த வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டா இதுவாயிருச்சு. பிளஸ் ஒரு நம்ம வந்து இப்போ கடைசி ஒரு 2-3 வருஷமா ஆர்சனல் ஒரு அவுட்லுக் ரொம்பவே
ட்ரெமெண்டஸா பாசிட்டிவா இருக்கு. அது முன்னாடிலாம் வந்து இந்த 2014 ஒரு 2013 டு ஒரு 2017 பீரியட் 2018 பீரியட்லலாம் அடடா என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும் ஆர்சனல் பார்க்கும்போது. அப்பப்போ அதே வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நேஷனல் கேம்ஸ் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்கும். ச்சே, இது என்ஜாயே பண்ண முடியலையே அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக கூட இருக்கலாம். லைக் ஆர்சனல் நல்லா பண்ணுது, அதனால நான் சும்மா உட்காந்து நீங்க என்ன விளையாடுங்கடா போங்கடா, நாங்க கிளப்ல பாத்துக்கிறோம். ஆனா ஆனா பட் இப்போ இந்த டோர்னமெண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆனதுக்கு இது இது யூரோஸ் திரும்ப வரலாம். யூரோஸ் இப்ப ஸ்டார்ட் ஆனதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கா? சரி, அது கடைசியா வேணா பேசுவோம். எது உங்களோட ஃபேவரட் டீம் அப்படின்ற மாதிரி வேணா கடைசியா பேசுவோம். ஓகே. எனக்கு வந்து ஃபேவரட் டீம்ன்றத விட இன்னைக்கு இதுல வந்து பிளேயர்ஸ் அப்படின்றது தான் எனக்கு நல்லா நிறைய பாக்குறது தோணும். நான் இந்த யாக்கூப் கிவியாரோட எக்ஸாம்பிள் ஒன்று செமையா எனக்கு வந்து நான் போலண்ட் சவுதி அரேபியாவில் அந்த வேர்ல்ட் கப்ல விளையாடினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. யாரு அவன் செமையா விளையாடுறானே அப்படி அப்படி தோணுச்சு. பட் போலண்ட் பெருசா எதுவும் பண்ணல. நான் அதான் கடைசியா இன்டர்நேஷனல் கேம்ல ஃபேண்டசி ஆடின காலம் வேற. அவனை பார்த்து அவன் செமையா விளையாடுறானே அப்படின்ட்டு போலண்ட் ஃபர்ஸ்ட் கேம் கிளீன் ஷீட் வச்சாங்கன்னு அவனை தூக்கிட்டுலாம் வந்தேன். அதுக்கப்புறம் 2 கேமும் கிளீன் ஷீட் வைக்கலாம், நாக் அவுட் ஆயிட்டான் குரூப் ஸ்டேஜ், அது வேற விஷயம். பட் ஹி காட் மை ஐ. இந்த மாதிரி லைக் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அந்த 1 or 2. இப்போ இன்னைக்கு அந்த டர்கிஷ் பிளேயர் ஒருத்தர் அந்த ஃபர்டி கடியோக்ளூ அப்படின்னு ஆர்சனலுக்கு நிறைய லிங்க் ஆயிருக்கான். இன்னைக்கு என்னடா இப்படி விளையாடுறான், ஓ வாவ் இதனாலதான் லிங்க் ஆகுறான் போல இருக்கு, இப்படி அந்த பாக்குற அந்த இதுல பட் ஆனா இறங்கிக்கணும். பட் ஆனா அதுல ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான் இல்லையா? ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ இதுக்கு பயங்கரமான எக்ஸாம்பிளே இருக்கு. ஜேம்ஸ் ராட்ரிகஸ். ஓகே, ஒரு டோர்னமெண்ட்ல விளையாடுறது, அதாவது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல ஒரு பிளேயர் ஷைன் ஆகுறது வந்து கிளப் ஃபுட்பாலுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. 100%. இப்போ அதனால எனக்கு தெரியல, நானுமே வந்து அப்படி பாக்குறேன். சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹா இவங்க எல்லாம் ஆர்சனல் கார்டுனா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இவங்க ஃபிட்டா வாங்கலாம் நம்ம டீம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் வருது. அது 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 அதோட இதுவாவே எக்ஸ்டென்ஷனாவே எனக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது தான் தோணுது. பிளேயர்ஸ் இப்போ நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம பிளேயர்ஸே டிஃபரெண்டா பார்க்க முடியுது. இப்ப நீங்க கிவிஆர் பத்தி சொல்லும் போது ஆக்சுவலா அது போலண்ட் கேம் பத்தி பேசும்போது பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அதில் அப்படியே போயிடலாம். ஓகே. கிவிஆர் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா கிவிஆர் வந்து நமக்கு வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே லெஃப்ட் சென்டர் பேக்கு இவனுக்கு வந்து அண்டர் ஸ்டடி, யாரு கேப்ரியலுக்கு அண்டர் ஸ்டடி, அப்படிதான் நான் நினைச்சேன். போன சீசன் வந்து இப்போ முடிஞ்ச சீசன் வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு பிளேயரா வேற ஒரு டைமென்ஷனா காமிச்சது. இப்போ இந்த கேம் வரும்போது திரும்ப அந்த லெஃப்ட் சென்டர் பேக் அந்த ரோல் ஆடுறான். அவனுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. சோ வாட் எவர் வி டிடன்ட் see டியூரிங் த சீசன், இப்போ என்னால அதை பார்க்க முடியுது. ஓ இந்த பிளேயருக்கு டேய் உனக்கு குமரா உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் அந்த கேம் வந்து வாஸ் அ வெரி ஒரு ஒரு க்ளோஸ்லி ஃபாட் கேம் மாதிரி இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருந்துச்சு. ஆமா. அவங்க நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய ப்ரீதிங் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கல. அவங்க ரொம்ப அஷ்யூர்டா இருந்தாங்க போலண்ட் டிஃபென்ஸ்ல பார்க்கும்போது. அண்ட் இப்போ கிவியாருக்குமே ஹி பிளேட் பேக் த்ரீ. போலண்ட் பிளேஸ் பேக் த்ரீ. பேக் த்ரீல விளையாடினா, ஸோ அதனால மேபி இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி இருந்துச்சோ என்னவோ. பட் ரொம்பவே அஷ்யூர்டா இருந்தான். அவன் மேனை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், இந்த ரன்ஸ் பிஹைண்ட் த லைன் போற ரன்ஸை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. போலண்டோடைய ஸ்டைல் ஆஃப் பிளே இஸ் ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் டு எப்படி ஆர்சனல் விளையாடுறோம்னு. நம்ம ஹைலைன் பொசிஷன். இவங்க வந்து பாலை பறி கொடுத்துட்டு பால் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் போலண்ட். அதுல எப்படி அந்த குவாலிட்டிஸ் வருதுன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த வெல் ரவுண்டட் நேச்சர் ஆஃப் யாக்கூப் கிவியர் வெளியே தெரியுது. பட் அதே சமயத்துல வந்து லைக் இந்த நெதர்லாண்ட்ஸோட லைக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது there are a lot of things that I can really appreciate. இப்போ somebody like ஜாவி சிமன்ஸ் விளையாடுறது, இப்போ ஆர்சனல் பிளேயர் இல்ல, ஐ டோன்ட் நோ, நம்ம இது வரைக்கும் பேசின எல்லாமே ஆர்சனலோட சம் ஃபார்ம் இதர் லிங்க்ஸா இருக்கட்டும் பயஸ் வருதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஜாவி சிமன்ஸ் எப்படி விளையாடுறான் அப்படின்னு ஒரு இது பார்க்க முடியுது. அந்த டும்ஃப்ரீஸ் வந்து வேர்ல்ட் கப்ல எவ்வளோ ஹைப் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா தெரியல அவனை. அந்த வேர்ல்ட் கப் முடிச்ச உடனே ஹி வாஸ் லைக் 40 மில்லியன் 50 மில்லியன் ஹக்கீமிக்கு அடுத்து இவன் தான் வேர்ல்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ் லெஃப்ட் பேக்கா போவான், ஃபுல் பேக்கா போவான் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு அவன் வந்து அவ்வளவு பெருசா இதுவா தெரியல. லைக் ஹி வாசன்ட் சோ இம்ப்ரெசிவ். ஸோ இந்த ரெண்டு சைடுமே எனக்கு இதுவா இருக்கு. லைக் ஐ கேன் see both sides அப்படின்ற மாதிரி. சரி, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருந்து குரூப் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? குரூப் ஏல இருந்து ஆரம்பமா. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஐ மீன் கிக்கிங் ஆஃப் தி யூரோஸ் வந்து பார்த்தோம்னா ஐ திங்க் இட் வாஸ் ஜெர்மனி ஹங்கரி தானே? நோ, ஜெர்மனி ஸ்காட்லாண்ட்.
எஸ். என்ன கேம், நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு எப்பவுமே வந்து இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து செம்ம மொக்கையா இருக்கும். மோஸ்ட்லி வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு தானே இன்டர்நேஷனல் ஃபுட்பாலே பாக்குறது இல்ல அப்படின்னு நம்மள நினைக்க வச்சிருவானுங்க. ஆனா செமையா விளையாடுனானுங்க ஜெர்மனி. அது எஸ்பெஷலி ஜெர்மனி கடந்த சில இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகள்ல எவ்வளவு கேவலமா விளையாடினாங்க. ஒரு கோல் அடிக்கிறதுக்கு பிச்சை எடுக்கணும் அவங்க, அந்த மாதிரி ஆமா. விளையாடிட்டு இருந்த காலத்துல இருந்து இப்போ சும்மா தட்டி தட்டி விளையாடி போய் கோல், டிக்கி டாக்கெல்லாம் விளையாடி போய் கோல் அடிக்கிறாங்க. ஏய், இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க இதுல? ஜெர்மனில வந்து அவங்க டீமே வந்து ஒரு ஆல் ஸ்டார் டீம் மாதிரி இருக்கு. ஆமா. இந்த ஃப்ளோரியன் விட்ஸ், இந்த மிட்ஃபீல்ட் ஃபுல்லா, ஐ திங்க் இப்போ நம்ம அந்த மிட்ஃபீல்ட்ல, ஜெர்மனி மிட்ஃபீல்ட்ல பார்த்தோம்னா எவ்ரி டீம் வில் சே ஓகே, நான் அவன் எடுத்துக்கிறேன், நான் அவன் எடுத்துக்கிறேன், நான் அவன் எடுத்துக்கிறேன். நோபடி வில் சே இவன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. எல்லாமே ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லான பிளேயர்ஸா இருக்கானுங்க. ஆக்சுவலா அதுதான் இப்போ ஜெர்மனில எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா, க்ரூஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்ததை ஃபில் பண்ணிட்டான் அப்படின்றதான். இப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பிளேயர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பால் ஒரு 2000 பால் பாஸ் பண்ணுவாங்க ஒரு கேமுக்கு அப்படின்ற பிளேயர் வந்து இல்லாம இருந்தது. அத வந்து இப்போ க்ரூஸ் ஃபில் பண்ணதுனால மத்த எல்லாரும் அப்படியே பிரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எஸ். ஆனா ஆனா இதுல முக்கியமான எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன வந்ததுன்னா, நம்மால் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் வந்தது. இவ்வளவு பெரிய சீசன் இருந்தது, பட் ஹேவர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடுறதுக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் கேம் நம்ம பேசும்போது மிட் சீசன்ல ஏதோ ஒரு கேம் ஆடும்போது லெஃப்ட் பேக் ஆடினா ஹேவர்ட்ஸ். எஸ். அங்க இருந்து இப்போ ஸ்ட்ரைக்கருக்கு அஹெட் ஆஃப் ஆக்சுவல் ஸ்ட்ரைக்கர் சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அவனுடைய கேம் பிளேயுமே இது மொமெண்டமா இருக்கலாமோ, இல்ல உண்மையாவே அவன் நேச்சுரலி டேலண்டட் பிளேயர், எந்த பொசிஷன்ல போட்டாலும் ஒரு கெமிலியான் மாதிரி ஒரு அந்த இத பொசிஷனே அவன் தான் ஆக்கிக்கிறதா இருக்கட்டும். த ரன்ஸ் ஹி மேக்ஸ் ஆஃப் த பாலை ரிசீவ் பண்ணிட்டு எப்படி அவன் மத்தவங்களை பிளேன் பண்றான், அந்த அசிஸ்ட் இந்த கோலுக்கு, ஐ திங்க் முசியாலா கோலோட ஆமா அசிஸ்ட் ஆமா தானே. ஃபர்ஸ்ட் கோல் தானே. செகண்ட் கோல், ஃபர்ஸ்ட் கோல் வாஸ் ஃப்ளோரியன் விட்ஸ், தட் வாஸ் a ஆமா banger. ஆமா 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 முசியாலாவோட கோலுக்கு அந்த அசிஸ்ட், ஃபைண்டிங் முசியாலா, அது ஃபினிஷ் ஆல்சோ பிரில்லியன்ட் ஃபினிஷ், பட் ஃபைண்டிங் ஹிம், அந்த லிங்க் அப் பிளே அப்படின்றது வந்து ரீடிஃபைன் பண்றது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்போது ஜிரூட் வந்து ட்ரிபிளிங்ல கிங்கா இருந்து அவனுடைய ஹோல்ட் அப் பிளேயர்ஸ் கம்பைன் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. ஆக்சுவலா அது ஒரு பயங்கரமான பாயிண்ட். ஜிரு வந்து அந்த பிரெஞ்சு டீம் வின் பண்ண பிரெஞ்சு டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி ட்ரூ. இந்த கேமுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வந்து இவன் வந்தோடனே வந்து பேர் என்ன, ஃபுல்க்ருக்கா அவன் தானே ஸ்ட்ரைக்கர் இல்ல இங்க இதுக்குல பேர் என்ன, ஜெர்மனி. ஜெர்மனில. எஸ். அவன் தான் ஸ்ட்ரைக்கர். ஆக்சுவலா அவன் வந்து வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்தோடனே ஒரு கோல் போட்டான். ஆனா வர்றதுக்கு முன்னாடி ரியலாவே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரோட ரோல். அதாவது நம்ம எப்பவுமே முன்னாடி எல்லாம் திட்டிட்டு இருப்போம்ல, யாருன்னா வந்து லாக்கசெட்டை திட்டுவோம். சரி ஒண்ணு பண்ணா இன்னொன்னு பண்ண மாட்டேங்கிறியப்பா, பால வாங்குற ஆனா பாலுக்கு ஓட மாட்டேங்கிறிய அப்படின்ற மாதிரி, இல்ல பாலுக்கு ஓடுற ஆனா இதை வாங்க மாட்டேங்கிறிய அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஹாவர்ட்ஸ் வந்து அந்த விதத்துல வந்து தெரியல, இது வந்து ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கே, ஜெர்மனிக்கே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ பெஞ்ச்ல இருந்து பிளேயர்ஸ் கொண்டு வந்து அவங்களால இம்பாக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 11ல இருக்க பிளேயர்ஸும் நிறைய டீமுக்கு அந்த மாதிரி ஒரு சாய்ஸே இல்லையே. பெஞ்ச்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு பெஞ்ச்ல இருந்து வர்றவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கான், இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஆன் பிச் பிளேயர்ஸும் அப்படின்ற போது ஜெர்மனி வந்து எனக்கு தெரிஞ்சு தே ஆர் மை டாப் ஃபேவரட்ஸ். 100% ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு அவங்களுக்கு, சொல்லவே வேணாம். இது ரொம்ப டிராவல் இதெல்லாம் இருக்காது, கண்டிஷன்ஸ்லாம் ஃபெமிலியர், கிரவுட் வில் பி பிஹைண்ட் தெம். எல்லாம் எடுத்து பார்த்தா அதுவும் அந்த குரூப் வேற ரொம்ப ஈஸியான ஒரு குரூப். அவங்க லைக்லி when they play they'll face குரூப் பில செகண்ட் வரவங்க. இப்போதைக்கு செகண்ட் இருக்கிறது இட்டலி. அந்த இட்டலி அல்பேனியா கேம்ல வந்து ஐ திங்க் அப்படியே நம்ம இருங்க குரூப் அப்புறம் பேசுவோம் அது, இந்த குரூப் முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படியே. சரி, ஓகே. சரி இருங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. ஜமால் மூசியாலாக்கு எத்தனை கிட்னி கொடுப்பீங்க அவன் ஆர்சனலுக்கு வந்து விளையாடணும்னா? ஓ வாவ், ஆர்சனலுக்கு வந்து விளையாடணும்னாவா? எனக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுனே தெரியல. மிட்ஃபீல்ட்ல விளையாடுறான் அப்படின்னா
அப்சல்யூட்லி ஐ டேக் ஹிம். இட் இஸ் அதுவும் எஸ்பெஷலி ஒரு செல்சி லேருந்து வெளியே ஃப்ரீயா போன ஆல்மோஸ்ட் ஃப்ரீயா போனவனை வந்து திரும்ப நம்ம வாங்கி சைன் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இட்ஸ் இட்ஸ் நோ பிகம் அ வெரி ட்ரெண்டி டாபிக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலயே சரியா இருக்கட்டும், ஆர்சின் வெங்கரோடைய 2 கிட்னி வேணா எடுத்துக்கங்க, முசியாலாவை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஓகே ஓகே அப்படியே that guy is unbelievable. ஒரு ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு டீமை வந்து ட்ரிபிளிங் பாஸ் 3 பிளேயர்ஸ் shouldn't be ரொம்ப டிஃபிகல்ட். பட் அந்த அந்த ஷோ கேஸ் பண்றது அப்படின்றது அந்த எலக்ட்ரிஃபைங் நேச்சர் ஆஃப் அ பிளேயர், அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல பண்றது கஷ்டம். அதை ரொம்ப ஈஸியா பண்ணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அதுல, என்னுடைய நண்பன் கேரன் டியர்னி ஸ்காட்லாந்து டீம்ல அடி வாங்குறத என்னால பார்க்க முடியும். எனக்கு ஒரு கண்ணை அவரை கள இடத்துல போட்டு பொழந்துட்டாங்கன்ற மாதிரி செம்ம போல. ஐயோ பாவம். ஆக்சுவலா அவன் வந்து அவ்வளோ வச்சு ஆடல, பட் இருந்தாலும் அந்த டீம் they had nowhere to go. எங்கேயுமே ஒரு அவுட் பாலே இல்ல அவங்களுக்கு சுத்தமா. ஆமா, ஸ்காட்லாண்டால வந்து அவுட் பால் போனாலும் ராபர்ட்சன் தான் எடுத்து ஓடிட்டு இருக்கான். டேய் நீ எங்கடா இங்க ஓடிட்டு இருக்க, மிலிட்டரி பின்னாடி போடா அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு ஹாஃப் ஃபுல்லா 10 மென்ல விளையாடி இருக்காங்க வேற. சும்மாவே கஷ்டம், இதுல 10 மென்ல வேற விளையாடி ரொம்பவே கஷ்டம். அதுலயே ஒரு ஓன் கோல் அடிச்சு ஒரு கிளீன் ஷீட் எப்போது வச்சிருக்காங்க. ருடிகர், ஐயோ அது ஒரு மோசமான ஓன் கோல். என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி, வேற என்ன சொல்றது, இது திருஷ்டி வைக்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆமா. அதே குரூப்ல 2வது கேம் சுவிட்சர்லாந்து ஹங்கரி. தலைவன் கிரானிட் சாக்கா. நான் இப்போ இந்த ஹேட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் அப்படின்னா நான் கிரானிட் சாக்கா ஃபுட்பால் விளையாடுறது பாக்குறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் வாட்ச் அப்படி இருக்கு. இந்த டீமுமே அவங்க வந்து இந்த டீம்ல எனக்கு ஐ திங்க் நான் பார்த்த ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ட்வீட் வந்து இந்த ரிகார்டோ ராட்ரிகஸ் அப்படின்னு பேக்ல விளையாடுறான். நான் பாக்குற இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல எல்லாத்துலயும் விளையாடினே இருக்கான். அவனுக்கு வயசு பார்த்தா 31 வயசு தான் ஆகுது. டேய் நீ ஒரு 25 வருஷமா விளையாடுறியடா. பட் ஆனா வந்து அது பயங்கர முக்கியமான பாயிண்ட்ல ஷாக்கா வந்து ஒரு அம்மா, அது என்ன பர்பிள் பேட்சா என்னன்னு தெரியல, பட் 3 சீசனாவா ஒரு மனுஷன் பர்பிள் பேட்ச்ல இருப்பான் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் சீசன் வந்து நம்மகிட்டே வந்து சம சீசனு, இந்த சீசன் பயர் லெவர்குசன் கிட்ட சூப்பர் சீசனு, அப்படியே கண்டினியூங் வந்து ஃபார்ம்ல இருக்கிற இந்த கேம்ல வந்து பயங்கர இம்பாக்ட். ஆக்சுவலா வந்து இவன் வந்து இவன் தான் வந்து இந்த பேர் என்ன, இந்த லெஃப்ட் சைட்ல ஆனவன் தான் வந்து பேரே வாயில வராது. அவன் தான் வந்து கோல் அண்ட் இது இல்ல கோல் ஸ்கோர் பண்ணது டுவா. ஆமா, அவங்க தான் ஸ்கோர் பண்ணாங்க, அவங்க தான் இதுல பண்ணானுங்க. பட் இருந்தாலும் ஷாக்கா வந்து ஒரு பயங்கர இம்பாக்ட் இந்த கேம் பார்க்க முடிஞ்சது, கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து அக்காஞ்சி அண்ட் ஷார் 2 பேருமே வந்து ஃபேபியன் ஷாரும் அக்காஞ்சியும் சொதப்புனாங்க நான் பார்த்த வரைக்கும். அதுவும் அக்காஞ்சிலாம் வந்து டேய் என்னடா பண்ற, உன்னைய வந்து பெரிய பிளேயர்லாம் நம்பி கூட்டு வந்தோமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் தெரியல, அது எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்னு தெரியல. பட் வந்து நிறைய ரன்ஸ் வந்து அவனை தாண்டி ஓடினாங்க. அண்ட் ஆப்போசிஷன்லயும் சுபாஸ்லாய் வந்து ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். நம்ம வந்து பிரீமியர் லீக்ல இருக்கும்போது வந்து ஒரு ஹேட்னால அவனை பார்க்க மாட்டோம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த கேம்ல வந்து தனி மனுஷன் நின்று என்னை தாண்டி ஆடி பார்த்தான், முடியல. ஆனா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வரும்போதுதான் எனக்கு அப்போ தோணும், ஓ இவன் இந்த கண்ட்ரிக்கு விளையாடுறானா அப்படின்னு. அது இந்த கேம் பார்க்கும்போது ஓ சுபாஸ்லாய் ஹங்கேரி விளையாடுறானா. இன்னைக்கு ஆர்டா குலர் டர்க்கின்னு ஞாபகம் இருந்துச்சு, பட் திடீர்னு ஓ டர்க்கிக்கு விளையாடுறானா. இந்த கேம்லயே இன்னொரு அண்டர் ரேட்டட் ஷாக்கா இது வந்து அவனுடைய அவைலபிலிட்டி. எனக்கு கடைசியா ஷாக்கா ஒரு லெங்த் ஆஃப் டைம் மிஸ் பண்ணது வந்து எப்போ ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அந்த 4 கேம் சஸ்பென்ஷன் ஃபார் செகண்ட் ரெட் கார்டு இன் சீசன். அதுதான் அவனுடைய லாங்கஸ்ட் கேப் மிஸ்ஸிங் கேம்ஸ் அப்படின்றது ஐ ஃபீல் லைக். அண்ட் அது வந்து நேச்சுரலி டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர் இவ்வளவு அவைலபிளா இருக்கும்போது கண்ட்ரி அண்ட் கிளப்புக்கு வந்து இட் கிவ்ஸ் யூ தட் கண்டினியூட்டி. நீ என் வழியா தான் எல்லாம் போகுது, நான் இங்க இருப்பேன் அப்படின்னு. அதுவும் இப்பதான் தலைவனுக்கு 31 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்னும் எப்படியும் ஒரு 2-3 சீசன் வந்து நல்லா பீக்லயே ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எவ்வளவு சுவிட்சர்லாந்து வந்து ஒரு காலத்துல ஜெர்டான் ஷக்கீரியே நம்பிக்கிட்டு இருந்த ஒரு டீம் வந்து இப்ப ஜெர்டான் ஷக்கீரி வந்து பெஞ்ச்ல இருந்து கூட வெளில வரல, அவ்வளோ சூப்பர் ஆயிட்டாங்க அந்த டீம்.
நீங்க ஆனா வந்து சுவிட்சர்லாந்து வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான சான்ஸ், ஐ மீன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பா ப்ரோக்ரஸ் ஆயிடுவாங்க. அதை தாண்டி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி ஐ டோன்ட் நோ. ஏன்னா குரூப் ஏபிசிடில வந்து அந்த சைட் ஆஃப் த பிராக்கெட்ல ஸ்பெயின். ஸ்பெயின், எஸ் தே லைக்லி ஃபேஸ் ஸ்பெயின். பட் குரூப் ஏலியே ஜெர்மனி வர்சஸ் சுவிட்சர்லாந்து கேம்ல எனக்கு வந்து ஜெர்மனி அவுட் ரைட் வின்னர்ஸ் அப்படின்னு எனக்கு எடுத்து கொடுக்க முடியல. ஏன் நான் சொல்றேன்னா, ஜெர்மனி விளையாடுற அதே இதை வந்து கவுண்டர் பண்ண முடியிற ஒரு டீம் வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு ஐ ஃபீல் லைக். அதுக்குதான் என் தலைவன் அக்காஞ்சி இருக்கான். அக்காஞ்சியும் ஷாரும் பின்னாடி ஓட்ட விடுவாங்க. கவலையே படாதீங்க, நடுவுல பூந்து ஓடுறதுக்கு நிறைய கேப் விடுவாங்க அவங்க. இந்த கேம்லயே நிறைய விட்டாங்க. எனக்கு அதுதான் வந்து கேம் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே டேய் என்னடா பண்ற, அவங்க கிட்ட ஆளே இல்லடா. ஹங்கேரியில வந்து சொபாஸ்ல தாண்டி ஆள் இல்ல, அவனை மட்டும் பிடிச்சி போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சுடா கேம்னா, அவனை தாண்டி ஒரு 2-3 பேர் ஓடிட்டு இருக்காங்க. இந்த இந்த கேம்ல இந்த கல்லூரி படத்துல நீ போறது நீதான் போறது 2 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க. ஆஃப் சைட் ட்ராப் ஆடுறீங்க, சரி ஓகே, ஆஃப் சைட்னா ஸ்டெப் அப் பண்ணணும்டா, பண்ண மாட்டேங்கிறீங்களே டைமுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் யா, எனக்கு சுவிட்சர்லாந்து வந்து அதான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ மீன் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறாங்க கண்டிப்பா. பட் அதை தாண்டி எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. போன யூரோஸ்ல ஐ திங்க் தே வென்ட் டு தி குவார்டர் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன். ஆமா, பெனல்டிஸ்ல பிரான்ஸ் தோக்கடிப்பாங்களோ, ஏதோ ஒரு பெனல்டிஸ்ல யாரையோ ஒருத்தவங்க தோக்கடிப்பாங்க, அதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கு மேல நினைவு இல்லை. சரி, அப்படியே குரூப் பி குள்ள போனோம்னா, நான் முதல்ல மத்த கேம் எல்லாம் பேசலையா? ஐ மீன் மத்த யாரையும் பத்தி பேசலையா? அங்க ஹங்கேரி ஸ்காட்லாண்ட் வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் அவங்க 2 பேரும் தேர் ஃபைட்டிங் ஃபார் 3 and 4. அவங்களுக்கு பெரிய சான்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் நம்பல. ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் அ பிக் சான்ஸ். ஸோ அதனால கோயிங் டு குரூப் பி. குரூப்ஸ் பிரிச்சப்போ எனக்கு வந்து நான் குரூப் பி வந்து குரூப் டியோட இதுவும் ஒரு குரூப் ஆஃப் டெத்தா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் உங்களை பார்க்கும்போது. பட் குரோவேஷியா ஸ்பெயினோட விளையாடின கேமை பார்த்து, டேய் உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபுட்பால் ஆட தெரியுமா? 6 வருஷம் முன்னாடி நீங்க தான் ஃபைனல்ஸ் உண்மையாவே போனீங்களா? அந்த கோச் அப்படியே இருக்கா, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காங்க, ஏன்டா ஃபுட்பால் ஆட மறந்துட்டீங்க? இல்ல அதுதான் ஆக்சுவலா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் குரோவேஷியன். அதனால விடிகாலையில எந்திரிச்சு உட்கார வச்சு இங்க வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேம் பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா, பார்த்துட்டு இருந்தான். அதாவது அதான் சொல்றோம்ல, இவ்வளவு போன இதுக்கு வந்து அவங்க வந்து ஃபைனல்ஸ் போன டீம் நீங்க சொல்ற மாதிரி தான் அதே டீம் அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் வயசாயிருச்சுடா, வேற யாராவது கூப்பிட்டு வாங்கடா, இன்னும் அவங்களே இன்னும் மாட்ரிச்சே ஓடிக்கிட்டு இருக்காண்டா, பாவம் அவனா ஓடவும் முடியலடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிரமரிச் மாட்ரிச் இவங்களே ஓடிட்டு இருக்காங்கடா, இன்னும் பெருசிச்சு கூட்டு வந்தாங்க பாருங்க நடுவுல. நல்லா டேய் இந்த ஆளுக்கெல்லாம் வயசாகி வெளியே போலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கேம்ல பல நோட்டபிள் ஐட்டங்கள் இருந்துச்சு. இந்த மிட்ஃபீல்ட் ஆஃப் கோவாசிச், ப்ராசோவிச், மாட்ரிச். அப்ப திடீர்னு பெருசிச் வந்து விங்ல விளையாடினது. மைக்கேல் ஆலிவர் வந்து வாரையை வச்சே ஒரு குளறுபடி பண்ணி நாசமாக்குனது. பெனல்டி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ராட்ரிக்கு எப்படி அது வந்து ரெட் கார்டு கிடையாது அப்படின்னு, வெறும் எல்லோ கார்டு பெனல்டி, கிளியர் கோல் ஸ்கோரிங் ஆப்ஷன் டினை பண்றது வந்து ரெட் கார்டு தான் என்னுடைய புக்ல. நான் ரூல்ஸ் படிச்சது அந்த ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அதை மிஸ் பண்ணாங்க? டேவிட் லூயிஸ் வந்து ஒரு கால் அவன் மேல பட்டு பிளேயர் கீழே விழுறதுக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சது. How is this any different? I don't understand. இல்ல இதுதான் வந்து பெரிய கன்சர்னே. நம்ம இங்கிலீஷ் ரெஃபரிஸ் வந்து எப்பவுமே குறை சொல்றோம்ல, இதுதான் காட்டுறாங்க இந்த டோர்னமெண்ட்லயே. இப்போ மத்த கேம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் வந்து வரல, ரொம்ப ரேர். ஓகேவா, ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் வந்து யோசிச்சா ஏதாவது ஞாபகம் வருதான்னு யோசிச்சா கூட எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பட் இந்த கேம்ல அவ்வளவு பிளேட்டண்டா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் ஒரு இங்கிலீஷ் ரெஃபரி. இதுதான் பிரச்சனை எனக்கு. இங்கிலீஷ் ரெஃபரிஸ்க்கு ஏன்டா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்கன்னா, ஏன்னா இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட், யூரோஸ், இதுல உன்னோட குவாலிட்டி காட்ட முடியல, வாரோட ஹெல்ப்போட உங்களால குவாலிட்டி காட்ட முடியல. மைக்கேல் ஆலிவர் இத்தனைக்கும் வந்து ஒன் ஆஃப் த பெட்டர் ரெஃபரிஸ் இன் பிரீமியர் லீக். அப்படி இருக்கிற பெட்டர் ரெஃபரியே இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் இருக்குன்றதான் எனக்கு கவலையா இருந்தது. பட் ஆனா அதனால கேம் சேஞ்ச் ஆயிருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்பெயின் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட்னா அவனுக்கு பயங்கர ஸ்ட்ராங். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்பெயின் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கும்னு சொல்லிட்டு. அவன் என்ன அந்த 16 வயசா 17 வயசா அந்த பையனை பார்த்தா, தம்பி நீங்க ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுனியாப்பா அப்படின்ற மாதிரி. அப்பா எப்படி ஆடுறான், நல்லா வேண்டாம்.
இவனே குவார்டியோலயே ஒரு 2-3 தடவை தண்ணி காமிச்சான்ல அவன் தான். கார்டியோல் அந்த கார்டியோல் என்ன வருது, இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து அகாஞ்சியை பத்தி பேசணும். இந்த கேம்ல கோவாசிச் அண்ட் கார்டியோல். சிட்டி பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிட்டி சிஸ்டம் நிறைய ட்விட்டர்ல ரம்பிளிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆர் தே குட் பிளேயர்ஸ் அண்ட் சிஸ்டம்னால தான் சூப்பரா விளையாடுறாங்களா, இல்ல ஆர் தே பேட் பிளேயர்ஸ் பட் சிஸ்டம்னால வீக்னஸ் எல்லாம் ஹைட் ஆயிருதா? ஏன்னா அவங்க கண்ட்ரிக்கு விளையாடும் போது அந்த ஷெல் ஆஃப் அ பிளேயரா தான் தெரியுறாங்களே தவிர அந்த மேட்ச் வின்னர் கார்டியோல்லாம் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்தான் பிரீமியர் லீக் கேம்லாம் போன கடைசி ஒரு 10 கேம்ல ஒரு 2-3 கேம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரெட் கார்பெட் போட்டு நீங்க போறீங்களா இல்ல நீங்க போறீங்களா நீங்க போறீங்களா அப்படின்ட்டு ஒருத்தர் அமைச்சுக்கிட்டு இருந்தான் அவன். அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா கார்டியோல் வந்து சிட்டி வாங்கினது வந்து பேஸ்ட் ஆன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரீவியஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லையா? சோ அந்த பிளேயர் அங்க இருக்கிறான். சோ ஆனா சிட்டி சிஸ்டம்குள்ள வந்துட்டு வெளியே வரும்போது ஒருவேளை அந்த சிஸ்டம்ல இருந்து வெளியே வர்றது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்றதுதான் ஒரு கொஸ்டினா இருக்கு எனக்கு பர்சனலா. ஓகே. அண்ட் பிளஸ் சிட்டி வந்து கடைசி வரைக்கும் தே பிளேட் இன் மல்டிபிள் காம்படிஷன். சோ மைலேஜ் இஸ் அ ப்ராப்ளம் அப்படி இருக்கலாம் அப்படின்றீங்களா? எனக்கு மோஸ்ட்லி வந்து சிட்டியோட சிஸ்டம் உள்ள இருந்து வெளியே வரும்போது அந்த அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபில் ஃபோடன் பத்தி பேசும்போது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த சிஸ்டம் விட்டு வெளியே வர்றதுக்கு சில பிளேயர்ஸுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கம்ப்ளீட்லி வேற ஒரு சிஸ்டம். இன்டர்நேஷனல் ஃபுட்பால் வரும்போது ஒரு ரியல் மேட்ரிட் மாதிரி தான். ரியல் மேட்ரிட் மாதிரி இருக்கிற டீம், ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி இருக்கிற டீம், இந்த டீம் பிளேயர்ஸால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கேம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி டிரான்சிஷன் ஃபுட்பால், மோஸ்ட்லி வந்து பொசிஷன் பேஸ்ட் எல்லாம் பெருசா ஆடுறது. ஸ்பெயினை தவிர வேற யாரும் பெருசா பொசிஷன் பேஸ்ட்லாம் ஆட மாட்டாங்க. எல்லாருமே லைட்டா டிரான்சிஷன்ல வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே டிஃபெண்டிங் டீப் பண்ணணும்னு நினைப்பாங்க. யாருமே பில்டிங் அப் ஃப்ரம் த பேக்லாம் வந்து எந்த இன்டர்நேஷனல் டீமும் பண்ணாது. சோ அதனால வந்து அந்த சிஸ்டம் விட்டு வெளியே வர்றதுன்றது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த கேம்ல ஆனாலுமே சொல்லுங்க, ஆனா பாருங்க ராட்ரி அந்த இதுல நம்ம திட்டினாலுமே அந்த 3 மேன் மிட்ஃபீல்ட வந்து ஒரு மனுஷனா தான் நிறுத்தினாங்க. அவங்க வந்து குரோவேஷியாவோட 3 மேன் மிட்ஃபீல்டு கோவாசிச், போரோவிச் அண்ட் இவானும் போசோவிச் அண்ட் இவன் தானே மாட்ரிச், 3 பேரையுமே வந்து அவன் ஒரு ஆள் தான் நிறுத்தினான். மத்தபடி லூயிஸ் பெட்ரியும் அவங்க பாட்டுக்கு முன்னாடி போய் ஆடிட்டு இருந்தாங்க. மொராட்டாலாம் வந்து இந்த கேம்ல ஏய் என்னடா இப்படி ஆடுற அப்படின்ற கேப்டன் மொராட்டா. ஐயோ நான் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து மொராட்டா வந்து ஒரு மணி லாண்டரிங் ஸ்கீம் தான். அவன் எல்லா டீமுக்கும் போவான், ஒன்னும் பண்ண மாட்டான், ஆனா காசு மட்டும் அதிகமா கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி வாய மூடல. இந்த கேம்ல செமையா விளையாடுறான். அவன் வந்து அவனும் அந்த ரிக்கார்டோ ராட்ரிகஸ் மாதிரி வருஷம் எல்லா ஸ்பெயின் டீம்லயும் இருக்கான். 25 years விளையாடுற மாதிரி இருக்கு. யூ கேன் கன்வின்ஸ் மீ இஸ் 22 years old, யூ கேன் கன்வின்ஸ் மீ இஸ் 35 years old. ரெண்டு இருக்கும் அப்படியே ஆமா தலையாட்டிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒருத்தன். இந்த ஸ்பெயினோடைய ஒன் வீக்னஸ் வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஆன் த அவங்களோட லெஃப்ட் சைட்ல குக்குரேலா, ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் நீக்கோ வில்லியம்ஸ். குக்குரேலாக்கு வந்து adequate சப்போர்ட் இல்ல அண்ட் நாச்சோ இஸ் குவைட் ஓல்ட். அவனுக்கு அந்த ரெக்கவரி பேஸ்ன்றதே கிடையாது லெஃப்ட் சென்டர் பேக்ல விளையாடுறது. ஸோ ஒரு கால் அவங்க ப்ரோக்ரஸ் ஆகி ஆர் ஈவன் சம்படி லைக் இட்டலியோட விளையாடும் போது இந்த குரூப்ல அங்க வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது என்னுடைய தட் இஸ் மை ரீட் இன் திஸ். ஆனா இந்த கேம் வந்து நல்லா விளையாடுனாங்க. டிஃபென்சிவ்லி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து இந்த சீசன் செல்சியில குக்கரையா வந்து சம பெரிய ஃபிளாப். முன்னாடி இருந்த பிரைட்டன் குக்கரையா கிடையாது இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த கேம் வந்து சூப்பரா விளையாடணும். நாச்சோ ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு வேற ஆள் இல்ல அங்க வந்து. அவங்க வந்து ரெடி பண்ணல அந்த இடத்துல வந்து இவன் இருந்து யாரு ரியல் மேட்ரிட் பிளேயர், ரியல் மேட்ரிட் சென்டர் பேக் இப்போ இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஐயோ நேம் வர மாட்டேங்குது. ராமோஸ் இருந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடுத்த பிளேயர் அவங்க ரெடி பண்ணவே இல்லை. அந்த சென்டர் பேக்கு வந்து அவங்க வந்து ராமோஸ் இருந்து அவங்க அந்த நெக்ஸ்ட் பிளேயர் ரெடி பண்ணாதனால இப்போ அவங்களுக்கு ஆள் இல்ல. யாரை கொண்டு வருவீங்க? முடியும். அது கரெக்ட். ஸ்பெயினோடைய நேஷனல் டீமுக்கு வந்து இப்போ இட்ஸ் டெஃபினெட்லி a question mark. பட் ரியல் மேட்ரிட் சூப்பரா ரூடிகர் எடுத்துட்டு வந்தாங்க, டேவிட் அலாபா எடுத்துட்டு வந்தாங்க, எல்லாம் ஃப்ரீயா எடுத்துட்டு வந்தாங்க.
அது வேற கணக்கு. ரியல் மேட்ரிட் மேல எனக்கு தனி வன்மம் இருக்கு. அதுக்கு தனியா ஒரு பாட்காஸ்ட் போட்டு புலம்பிக்கிறேன். பட் பட் அதான் இந்த டீம் வந்து நிறைய பிளேயர்ஸ் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வந்து ஜெர்மனி டீம்ல வந்து மூசியாலா, இந்த டீம்ல பாத்தீங்கன்னா இந்த யமால் பையனா இருக்கட்டும், பெட்ரியா இருக்கட்டும், இல்ல அந்த ஜூபிமெண்டி வந்தான் பாருங்க, அவன் 3 பேருமே வந்து நான் கண்டிப்பா ஆர்சனல் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா, இவங்க 3 பேரையும் நம்மளால வந்து ஓகே நம்ம டீம்ல என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. தே கேன் இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி. மேபி இந்த ஸ்பெயின் டீமுக்கு இது கொஞ்சம் ஏர்லி டோர்னமெண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் யங் பிளேயர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் ரோட்ரி வந்து எல்லாமே வந்து ராட்ரி அண்ட் மொராட்டா வேற மறந்துடுறேன். அவங்கள தவிர மற்ற எல்லாருமே கொஞ்சம் யங். அது ஒரு புது டீம். இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் மோர் தேன் டேலண்ட் நான் நினைக்கிறேன் அவங்க டீம்ல. ஸோ அதனால இந்த ஸ்பெயின் டீம் தே வில் ப்ராக்ரஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஆனா வந்து என்னால இவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு ஜெர்மனிக்கு சொல்ற மாதிரி இதை சொல்ல முடியல. ஸோ அப்ப நம்ம அப்படியே அந்த இன்னொரு கேம் போனோம் அதே குரூப்ல, இட்டலி அண்ட் அல்பேனியா. ஐ டோன்ட் திங்க் அல்பேனியாக்கு யாருமே சான்ஸ் கொடுத்தாங்க இந்த கேம்ல. பட் ஷாக்கிங்கா அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு ஒரு டிஃபென்சிவ் எரர்ல கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இட்டலி வந்து அவங்கள்ட்ட திருப்பி எதுவுமே கொடுக்கவே இல்லை. இந்த கேம்ல வந்து ஸ்டாட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஸ்கியூட் டுவர்ட்ஸ் இட்டலி. 17 ஷாட்ஸ் வர்சஸ் 8 ஷாட்ஸ், 5 ஆன் டார்கெட் வர்சஸ் 1 ஆன் டார்கெட், 69% பொசிஷன் வர்சஸ் 31% பொசிஷன். இட்டலி டீம் வந்து தேவ் பின் டுகெதர் ஃபார் அ வைல். அந்த டீம் பார்த்தோம்னா அண்ட் அகேன் அந்த ஜார்ஜினியோ அப்படின்னு அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஒருத்தன் ட்ரெமெண்டஸா இது பண்ணான். எனக்கு வந்து ஒரு பப்பெட் மாஸ்டர் மாதிரி அவன் குவைட்டாவே இருக்கான். ஒரு 2.5 minutes பார்த்தா அவங்க கிட்ட பாலே இருக்காது. அவன் பாட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கான். பட் திடீர்னு அவன் வந்து பாலை வாங்கி 4 பேரை த்ரூ ஆன் விளையாடுறான். ஒரு பக்கம் ஓட்டிட்டு போறான் 2 பேரை டிஃபென்ஸ்ல இருந்து. டேய் எப்படிடா, ஹவ் ஆர் யூ திங்கிங் லைக் திஸ்? எனக்கு அவனுடைய பிரெயின் அப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஐ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலா அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 டீம் வந்து பெரிய நேமா இருக்கிறதுக்கான ரீசன் எதுனா ஜெர்மனி டோனி க்ரூஸ், இது ஸ்பெயின் கண்டிப்பா ராட்ரி, அண்ட் இட்டலியில வந்து ஜார்ஜினியோ. இந்த 3 டீம் வந்து தே வில் கோ லாங் நான் நினைக்கிறதுக்கான ரீசன் இந்த 3 பிளேயர்ஸ் தான். ஜார்ஜினியோவோட இன்டெலிஜென்ஸ் வந்து நான் ஆக்சுவலா செல்சியில இருக்கும்போது எனக்கு செம்ம காண்டாகும் பார்த்தாலே. ஏன்னா வந்து அது காண்டாகிறதுக்கான ரீசன் வந்து ஹி இஸ் சச் அ குட் பிளேயர். அதனாலே எனக்கு காண்டாகும், நீ ஏன் அந்த டீம் காட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து. ஆமா, டார்க் ஆர்ட்ஸும் நிறைய பண்ணுவான். பட் அந்த அந்த பாசிங் டு டெத் அப்படின்றது எந்த டைம்ல இந்த கேமை வந்து ஸ்லோ பண்ணணும், எந்த டைம்ல இந்த பால் வந்து ரீடைன் பண்ணணும், எந்த டைம்ல வந்து பாலை குயிக்கா ரிலீஸ் பண்ணணும், எல்லாமே சூப்பர். இந்த கேம் பாத்தீங்கன்னா அவன் சியர்ஸா தானே, அவன் வந்து சூப்பரா ஆடுறான். அவன் எல்லா டோர்னமெண்ட்டும் எந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்னாலும் அவன் சூப்பரா ஆடுறான். டேய் நீ ஆனா கிளப்ல உண்மை ஆட மாட்டேங்கிறியடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நினைக்கிறேன். ஆமா, பட் வந்து இந்த டோர்னமெண்ட்லயும் இந்த கேம் செம்மையாவனா. ஆனா அவனுக்கு அந்த பாலை வந்து ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ஜோர்ஜினியோ தான். எந்த டைம்ல வந்து அவனுக்கு பாலை ஸ்லோ பண்ணணும், சிஎஸ்ஆவோட ரன்னை எப்போ வந்து செக் இன் பண்ணணும், எப்போ வந்து ஸ்லோ பண்ணணும், எப்போ ரிலீஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட் கேம் ஜோர்ஜினியோ. இன்னொரு சீசனுக்கு சைன் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே அண்டர் ஸ்டடியா ஆர்டெட்டா கிட்ட போடுங்க, அப்படியே அடுத்த கோச்சா டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. இந்த சீசனே சாண்டி கசோர்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜோர்ஜினியோ சாக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து டீம்ல விளையாடினவங்களுக்குலாம் நம்ம காலேஜ்லயே படிச்சு நம்ம காலேஜ்லயே பிளேஸ்மெண்ட் வாங்குறோம். எனக்கு சாண்டி as a பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட் ஆனா சாண்டி as a கோச் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஜாக்கா சொல்றீங்களா, ஜோர்ஜினியோ சொல்றீங்களா, என்னால வந்து அந்த கோச்சிங் பெடிகிரி பார்க்க முடியுது. பட் சாண்டிக்கு தெரியல. எனக்கு சாண்டி கோச்சா கூட இல்ல, சும்மா கிரவுண்டுக்கு வந்து டெய்லி வந்துட்டு போ ஆர்சனல் அந்த லெஜெண்ட் அப்படின்றது வந்து ஒரு அபிஷியல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனா வச்சு ஒரு கூட்டு வரலாம். எனக்கு அப்படிதான் இயன் ரைட் மாதிரி வந்து எல்லா 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 இதுலயும் பேசு, ஜாலியா போட்டோ போடு, அம்பாசிடர். ஆமா. அல்பேனியாக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரு பாயிண்டாச்சும் எடுப்பாங்களா இந்த இதுல? அல்பேனியா எனக்கு தெரிஞ்சு குரோஷியா கிட்ட சான்ஸ் இருக்கு. பட் அவங்களோட பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கு, பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு அல்பேனியா குரோஷியாக்குள்ள. அதனால வந்து பெருசா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குரோஷியா வந்து அல்பேனியாக்கு எதிராக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் அதிகம் குரோஷியாவை பொறுத்த வரைக்கும். அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அல்பேனியா கிட்ட அந்த ஒரு இது இல்ல. ரொம்ப சின்ன டீம்னு வச்சுக்கோங்க. அல்பேனியா as a கண்ட்ரியே ரொம்ப சின்ன கண்ட்ரி. அங்க ப்ரோயா ஆடலன்னா வந்து அங்க ஒரு பிளேயரையும் நமக்கு தெரியாது.
யார் தம்பி நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுதான் உண்மை. பட் அவங்க அவ்வளவுதான், அந்த அந்த இவ்வளவு தூரம் வந்திருக்கதே பெரிய விஷயம். அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்டா இன் 20 இயர்ஸா என்னமோ நினைக்கிறேன். ஓ வாவ், ஓகே. 12 இயர்ஸா 20 இயர்ஸா ஐ திங்க் தே ஆர் டூயிங் திஸ் பிக் ஸ்டேஜ்ல நினைக்கிறேன். மேபி ஓகே தப்பா இருக்கலாம், யாராவது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. அப்போ இந்த இதுல வந்து 1 and 2 எப்படி இருக்கும்? ஸ்பெயின் இட்டலியா இல்ல இட்டலி ஸ்பெயினா? குரோவேஷியா வரதுக்கான வாய்ப்பு உண்டா? எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் இட்டலி தான். ஏன்னா வந்து குரோவேஷியா தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆப்போனன்ட். அண்ட் இட்டலி வந்து எப்பவுமே வந்து அப்படியே வந்து ட்ரையல் பிளேசிங்கா அப்படியே பயங்கரமா அவுட் ஸ்கோர் பண்ற டீம் கிடையாது. ஸோ அதனால வந்து ஈவன் தோ வந்து ரெண்டு பேரும் பாயிண்ட்ஸ்ல ஈக்குவலா இருந்தாலும் ஐ திங்க் ஸ்பெயின் வில் எட்ஜ் இன் நம்பர் ஆஃப் கோல்ஸ். ஆல்சோ இந்த இதுல ஸ்லைட்லா ஃபார்மேட் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இதுல வந்து டாப் 2 டீம்ஸ் இன் ஈச் குரூப் பிளஸ் தேர்ட் பிளேஸ் டீம்ஸ்ல 4 தேர்ட் பிளேஸ் டீம்ஸ் ஒன்னா பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் டீம்ஸ் போவாங்க. ஸோ குரோவேஷியாவுடைய கோல் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் கேவலமா இருந்தாலும் அவங்க நெக்ஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் கேம்ஸ்ல அதை புல் பேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்ட் வைல்டு கார்டா கூட உள்ள போகலாம். தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு குரோவேஷியாவோட சான்சஸ் ரொம்ப அதிகமா தெரியல. ஏன்னா அந்த கேம் தே பிளேட் வாஸ் சோ பேட். எதுவுமே உங்களால ஒரு 4-5 பாஸ் கூட உங்களால வந்து இது பண்ண முடியல, ஸ்ட்ரிங் பண்ண முடியல. அண்ட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் ஆனாங்க. அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாராலையும் வந்து கேமை இம்பாக்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரியல, குரோவேஷியா ஈவன் தேர்ட் பிளேஸ் டீம்டா கூட உள்ள போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, அப்படியே குரூப் சிக்குள்ள வந்தோம்னா ஐ திங்க் இந்த குரூப்ல வந்து ஒன் ஆஃப் தி ஒன்லி டிராஸ் இன் கேம் 1 டென்மார்க் ஸ்லோவேனியா. பட் நம்ம வந்து இங்கிலாந்து டென்மார்க் வர்சஸ் சர்பியா இல்ல ஸ்லோவேனியா, இங்கிலாந்து சர்பியா விளையாடினாங்க. டூ மெனி எஸ்எஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கிலாந்து சர்பியால ஆரம்பிப்போம். இந்த கேம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் சண்டே அன்னைக்கு, பார்த்துட்டே பாதியில தூங்கிட்டேன். அவ்வளோ ஒரு போரிங்கான ஒரு கேமா இருந்துச்சு. இந்த பிடி பீரியட்ல எல்லாம் விளையாடும் போது ஒரு பால் இருக்கும், அதை சுத்தி அப்படியே எறும்பு சுத்தி கல்கண்டை சுத்தி எறும்பு நிக்கிற மாதிரி எல்லாரும் அந்த பாலை சுத்தி இருப்பாங்க. பால் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கேம் பாக்குறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா? ஆக்சுவலா வந்து இங்கிலாந்து மேல நான் கொஞ்சம் ஹோப் வச்சிருந்தேன். இந்த கேம் பார்த்தோம் அந்த ஹோப் கண்டிப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன சொல்றது, இது என்ன பிரச்சனைனா வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து சவுத் கேட்டோட ப்ராப்ளம் தான். எல்லா டோர்னமெண்ட்லயும் பண்ற மாதிரி இந்த டோர்னமெண்ட்லயும் ஹி ஹாஸ் த சேம் ப்ராப்ளம். என்னன்னா ஹி இஸ் நாட் ஒரு என்ன சொல்றது கம்பேட்டபிளா ஒரு டீமா எடுக்காம எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் இவங்களை எப்படி கம்பேட்டபிளா ஆட வைக்கணும் அப்படின்னு எடுத்த மாதிரி. மிட்ஃபீல்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையா வந்தது. ரைஸ் ஹேட் அ பிரில்லியன்ட் கேம், அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கு வேற கொஸ்டினே இல்லை, அவன் செமையா விளாண்டான். ஏன்னா அவனுக்கு கொடுத்த ரோல் அதுதான். அவன் ரோல் என்னன்னா மற்ற ரெண்டு மிட்ஃபீல்டரும் எங்க வேணா ஓடுவாங்க, நீ வந்து மற்ற பால் விட்டுறாத அப்படின்ற மாதிரி. விச் இஸ் நாட் அவனோட யூஸை வந்து அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ற இதுவே கிடையாது. அந்த பிளேயர் வந்து நம்ம பார்த்திருக்கோம், ஆர்சனல்ல பார்த்திருக்கோம், வெஸ்ட் ஹாம்ல பார்த்திருக்கோம். வி நோ வாட் ஹி இஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இவன் இருந்தான்ல இதுக்கு முன்னாடி யாரு கூட அவன் சிட்டி போய் நாசமா போனானே மிட்ஃபீல்டர், கால்வின் பிலிப்ஸ். அவனும் ரைஸும் வந்து மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும்போது ரைஸ் ஹேட் பெட்டர் கண்ட்ரோல் ஆன் த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாந்து அந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ் அந்த வரைக்கும் போனதுக்கான ரீசன் அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு ரீசன் தான் சொல்லுவேன். ஆனா சவுத் கேட் வாண்டட் டு ஃபிட் இந்த எல்லாரையுமே ஃபிட் பண்ணணுன்றதுனால மிட்ஃபீல்ட்ல வந்து நம்ம ஆளு ட்ரெண்ட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்தினது வந்து ஒரு பயங்கரமான சொதப்பல். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அதை பயங்கரமா பாராட்டுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் வந்து அந்த இடத்துல சொதப்பல். எஸ்பெஷலி when you don't have a player like ராஷ்வர்ட் மாதிரி ஒரு பிளேயர். நான் ராஷ்வர்ட் அதனால புகழ்ந்து இல்லை, ஆனா ரிலீஸ் பண்ணா பால் வந்து அந்த குவார்டர் பேக் பால் போடுறதுக்கு ஓடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு ஆளே இந்த டீம்ல கிடையாது. கேனால ஓட முடியல, சாக்காவை வந்து டச் லைனை ஹேக் பண்ண வச்சாச்சு, போடனுக்கு சுத்தமா கேம் இல்லை. இவன் வந்து அது வன்மமா இருக்கலாம், பட் அது தனியா வந்து அப்புறம் பேசுறேன். பட் ட்ரெண்ட் வந்து அந்த ரோல் வந்து கொடுத்துருக்குது இஸ் நோ யூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவனை பேசாம அவனோட ஒரிஜினல் பொசிஷன்லயே ஆட வச்சாலே he'll be able to do much better அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே இங்கிலாந்துடைய டேலண்ட்டுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்க ரொம்பவே டிஃபென்சிவா ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க செட்டப்புமே டிஃபென்சிவா இருக்கு. அட் அ டைம்ல ரைஸோட இல்ல ரைஸ் பின்னாடி 3 பேர் இருக்காங்க. ரைஸ் வெறும் ரைஸ், குவேஹி அண்ட் ஸ்டோன்ஸ் ஒண்டி பார்த்தோம்னா 3 பேருமே பிசிக்கல் பிளேயர்ஸ். 3 பேரும் அட்லீஸ்ட் ரைஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து they have experience playing in high line. ரிகவரி பேஸ் இருக்கு.
பட் அப்படியும் சவுத் கேட் வந்து நான் பண்றதுதான் நான் பண்ணுவேன், கம்ப்ளை டு மை சிஸ்டம் அப்படின்னு விளையாடுறது, ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் எடுத்துட்டு ஒரு இந்த ரவுண்ட் பெக் இல்ல ஸ்கொயர் பெக் இன் ரவுண்ட் ஹோல் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது. அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இவனை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, பேர் என்ன, ட்ரெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னன்னா, he is not part of the build up, he tries எஸ். to be at the end of the build up. அப்படின்னும் போது அது அது வந்து லிவர்பூலுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அவனால எங்க இருந்தோம்னா he can create chance. மிட்ஃபீல்ட்ல இருந்து சான்ஸ் கிரியேட் பண்ண சொல்றீங்களா, பண்ண முடியும். ஸோ மேக் him play the position he knows what to play. அந்த டச் லைனா ஒரு எக்ஸ்ட்ரா அவனுக்கு தெரியல, இப்ப டச் லைன் இல்லாததுனால he doesn't know how to move, எப்படி வந்து எந்த இடத்துல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றத he cannot gauge. அண்ட் இது ஃபர்ஸ்ட் கேம் தான், ஆப்வியஸ்லி he can become better, பட் அது ப்ராப்ளம் நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஆப்வியஸ்லி வந்து செம்ம கேம் யாருக்குன்னா வந்து கோல் ஸ்கோரருக்கு, ஓகேவா, ஜூட் பெல்லிங்கம்க்கு. ஆனா வந்து ஜூட் பெல்லிங்கம் வந்து எனக்கு பிரச்சனையா தெரிஞ்சதுன்னா he tries to be everything. நான் எல்லாருமே ஆடுவேன், ஆல் ஆக்ஷன் மிட்ஃபீல்டரா நான் இருப்பேன் அப்படின்னு இந்த கேம்ல வந்து நான் தான் ஸ்டார், நீங்களாம் எனக்கு கூட வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது என்னோட ரியல் மேட்ரிட் வன்மமா கூட இருக்கலாம், ரியல் மேட்ரிட் மேல இருக்க வன்மமா கூட இருக்கலாம், பட் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஜூட் பெல்லிங்கம் வந்து எல்லா இடத்துலயும் நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கோல் அடிச்சிட்டான், அதனால என்னால அவனை குத்தம் சொல்ல முடியல. அந்த கடைசியா அந்த டைம் ரன் வேற ஒரு ஒரு மாதிரி பர்ஃபெக்டா இருந்துச்சு, அதை பார்க்கும்போது ரொம்ப கோஆர்டினேட்டா தெரிஞ்சுச்சு. இந்த பட் இந்த இங்கிலாந்து ஆணைய ஒரு டீம் வந்து அவங்க டிஃபென்ஸாலேயே சாவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய, தட்ஸ் வேர் ஐ ஃபீல் லைக் தேர் லிமிடேஷன் வில் எக்ஸிஸ்ட். இந்த டீம் வந்து யாரா ஒரு பிளேயர் அவனால தோப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, மேனேஜர்னாலதான் தோப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மேனேஜர் முன்னாடி கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளை பத்தி லைட்டா பேசிட்டு போயிடுவோம். ஓகே, டார்பாய் இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி கிராயின் இன்ஜுரி பிக்ட் அப் டியூரிங் பிரீமியர் லீக் சீசன் அப்படி இப்படின்லாம் நான் ஏதோ இது படிச்சுட்டு இருந்தேன். பட் விளையாடும் போது அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. ஹி வாஸ் ரியலி குட். he didn't like substitute பண்ணி எடுத்துட்டாங்க பார்ட் ஆஃப் த கேம்லயே. பட் கேம்ல இருந்தப்போ he did what he had to do. ரோலுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வியர்டான ரோலா இருக்கு. ஆர்சனல்ல வந்து he is more involved in the play. இங்கிலாந்துல வந்து சும்மா அப்படி ஒரு ஓரமா நின்று பால் உன்னை தேடி வரும், நீ வந்தா உன் வித்தையை காட்டு அப்படின்ற மாதிரிதான். அந்த இதுல நானும் ரவுடி தான் படத்துல, எனக்கு ரவுடி தெரியும் நான் கூட்டு வரேன், அடியால கூட்டு வரேன், அந்த மாதிரிதான் தனியா நின்னுகிட்டு இருக்கான், போய் ஆனந்த்ராஜா கூட்டு வர மாதிரி. பட் ஆனா அதை வச்சே கூட அது இருந்தா கூட ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஆன் த பிட்ச் வந்து அவன் இருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் அண்ட் அகைன் 2 பிளேயர் போட்டாங்க, 2 பிளேயர் அவன் மேல போட்டதுனாலதான் அந்த ரன் வந்து ஜூட் பெல்லிங்கம் கிடைச்சது. என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிளேயர் ரன் ட்ராக் பண்ண பிளேயர் வந்து சாக்கா கிட்ட இருந்தான் அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலா இது நான் முன்னாடியே ஒரு தடவை நம்மளோட எண்ட் ஆஃப் சீசன் ரிவ்யூல நான் பேசினேன். அப்பவும் வந்து நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல வந்து கடிச்சாங்க, ஃபில் ஃபோர்டனை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில் ஃபோர்டன் இஸ் குட் பிளேயர், ஓகேவா. ஒன் மோர், மேன் சிட்டில இருக்கிறதுனால எங்களுக்கு சில நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கு, பட் இஸ் அ குட் பிளேயர். ஆனா சாக்கா இஸ் அ பெட்டர் பிளேயர், அவ்வளவுதான். இந்த சிஸ்டம் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, சிட்டி பிளேயர்ஸால அடாப்ட் பண்ண முடியல சிஸ்டம்ல அப்படின்னா, சாக்காவால எல்லா சிஸ்டம்லயும் அடாப்ட் பண்ண முடியுது. he can adapt to any system and deliver the goods. என்ன வேணும், இது அசிஸ்ட் கொடுத்தனால இல்ல, he impacted the game in a much positive way. ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணா, எப்போ உள்ள கட்டின் பண்ணுமோ கட் பண்ணா, எப்போ பிளேயரை டேக் ஆன் பண்ணுமோ டேக் ஆன் பண்ணா, எப்போ டிஃபென்சிவ் வரணுமோ இப்போ டிஃபென்ஸ் வந்தான். he was a much better team player than Foden and Jude Bellingham. இதுக்காக நான் வந்து ஜூட் பெல்லிங்கம் ஃபேன்ஸ் எல்லாம் உடனே வந்து என்ன கடிக்கடின்னு கடிப்பாங்க, அவன் என்ன பிளேயரு ஸ்டாரு எல்லாமே கரெக்ட், பட் he is not a team player. He was not a team player in this game and he wanted to be a superstar and he was a superstar. சாக்கா வந்து மோர் டீம் பிளேயரா ஆடணும் அப்படின்றது வந்து போத் சாக்கா அண்ட் கேன். இதுல நான் கேனுக்கும் வந்து டாட்னம் இல்லாததுனால கொஞ்சம் தைரியமாவே கேனை வந்து புகழலாம். கேன் பிளேட் அ டீம் பிளேயர், ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். நான் கேப்டன், நான் இவ்வளவு தூரம் வந்து இந்த டீமை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா he could have taken center stage. எடுக்கல, எனக்கு கொடுத்த ரோல் இதுதான், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு.
என்னால திங்க் கேனை ஃபுல்லா அப்ரிசியேட் பண்ண முடியல அவன் டாட்னம்ல இருந்த காலத்துல. பட் எனக்கு வந்து சீக்கிரட்டா ஒரு கிளாசெட்டட் ஹாரி கேன் ஃபேன் நானு. இப்போ வந்து வெளியே போனதுனால நான் கொஞ்சம் கிளாசெட்ல இருந்து வெளியே வரலான் இருக்கேன் நானும். ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்ட்ரைக்கர், அப்படியே அந்த சைட்ல வந்து விளாஹோவிச் அண்ட் சர்ஜ் மிட்ரோவிச். மிலின்கோவிச் சாவிச் ரெண்டு பேரும் இந்த பாஸ்ட் வந்து ஆர்சனல்ல லிங்க் ஆயிருக்காங்க. விளாஹோவிச்சுக்கு நம்ம பிட்லாம் போட்டு ரிஜெக்ட்லாம் பண்ணி அவன் நம்ம ரிஜெக்ட் பண்ணி ஈவென்ட்ஸ்லாம் போனோம். அவனை பார்க்கும்போது முட்ரிக்க பாக்குற மாதிரி சா நீ நல்ல வேலை வரல அப்படின்ட்டு இருக்கா, இல்ல வந்திருக்கலாமோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருக்கா. இல்ல எனக்கு இந்த கேம்ல கண்டிப்பா வந்து நல்ல வேலை வரல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா he didn't do anything. சீரியஸா சொல்லணும்னா மிட்ரோவிச் பண்ண அளவு கூட மிட்ரோவிச் சவுதி லீக்ல ஆடிட்டு இருக்கான். அவனை திரும்ப கூட்டு வந்து ஆக்சுவலா அது ஒரு பயங்கரமான பாயிண்ட்ல சவுதி லீக் அந்த லீக்னு சொல்லி சவுதி லீக்ல இருந்து ஆடின கான்டே மிட்ரோவிச் பிளேட் அ ரியலி குட் கேம். வெரி ட்ரூ, எஸ். ஆமா, நம்ம வந்து சவுதி லீக் ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு ஸ்லைட்டா. அதே ஒருவேளை அந்த சவுதி பார்க்கணும். லீகுக்கு போன அந்த ஐமரிக் லப்போர்ட்டேவை ஸ்பெயின் டீம்ல இருந்தே தூக்கிட்டாங்க. ஆமா, அவன் நல்லா விளையாடலையா இப்போ எனக்கு தெரியல, நான் அந்த லீக் அவ்வளவு ஃபாலோ தெரியல. பண்றது கிடையாது. So I don't know. அதான் தெரியல. பட் மிட்ரோவிச் பிளேட் அ பெட்டர் கேம் அவங்க சைடுல நான் நினைக்கிறேன். Yeah, I agree. பட் இவன் வந்து ரொம்ப worst தான். விளாவிச் வந்து ஹாப்பி தட் ஹி இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஆர்சனல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு எனக்கு காசு வந்து கொடுக்குற அளவுக்கு நீ ஆடலையப்பா அப்படின்ற. இந்த கேம்ல ஒரு 1/3 ஆஃப் த கேம் தாண்டின பிறகுதான் லைக் நான் டீம் லிஸ்ட் பார்த்தப்ப விளாவிச் எல்லாம் தேர்த்து தோணுச்சு. பட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட் ஆஃப் த கேம் தாண்டின அப்புறம் தான் ஓ விளாவிச் இந்த டீம்ல இருக்கானா அப்படின்ட்டு அப்ப ஒரு ஒரு 2-3 டச் தொடர்ந்து வரும்போது தான் அவன்கிட்ட எனக்கு அப்ப தோணுச்சு, ஓ வாவ் அப்படின்னு. ஓகே, இந்த டீம் செர்பியாவால எங்கேயாச்சும் போக முடியுமா? அதர் கொஸ்டின், இங்கிலாந்து தான் அந்த டீமோடைய டாப் வச்சுக்கலாமா? செர்பியா சான்ஸ் இல்ல. they don't have the I mean மிட்ரோவிச் அன்லஸ் அவனா தனியா ஏதாவது ஆடி கொண்டு வந்தாலே தவிர பட் குரூப் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான குரூப் கிடையாது. அதனால வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்லோவேனியா வந்து ஒரு பெரிய டீம் கிடையாது, அது ஒரு மொக்க டீம் தான். அதே மாதிரி டென்மார்க்கும் ஒன்றும் பெருசா ப்ராமிசிங்கா கொடுக்கல. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் செர்பியா வந்து வர்றதுக்கு. ஏன்னா வந்து அவங்க கிட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க டு பேக்கப். சாவிச், அப்புறம் பின்னாடி ஆடுவாங்க மிலின்கோவிச், இவங்கெல்லாம் கொஞ்சம் 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 ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெர் இஸ் அ சான்ஸ். இப்படியே வந்து ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் அ சான்ஸ் தே மைட் எண்ட் அப் தேர்ட் ஆர் செகண்ட். ஓகே, the other game in the group, Denmark Slovenia. இவரு எரிக்சன் இதே போன யூரோ எடிஷன்ல செத்து பொழைச்சு திரும்ப வந்து கோல் அடிச்சு விட்டுருக்காரு டென்மார்க்குக்கு. எப்படியும் ஒரு பொய்டிக்கா யாரோ இது எழுதுன மாதிரி இருந்துச்சு. பட் அந்த இதை நீங்க அப்போ சொன்ன திருஷ்டி மாதிரி கடைசியில போய் அவங்க திரும்ப ஒரு கோலை கன்சீட் பண்ணி ஒன் ஆஃப் த ஒன்லி டிரா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேம்ஸ். ரொம்ப ஒரு ஈவன்லி மேட்ச் கேமா தோணுச்சு எனக்கு. நான் பார்க்கவே இல்லை இந்த கேம். நான் வந்து ஹைலைட்ஸ் தான் பார்த்தா உண்மையை ஒத்துக்கிறேன். இந்த கேம் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்மார்க்ல எனக்கு ஃபாலோ பண்றதுக்கு யாரும் இல்ல, ஸ்லோவேனியாலையும் யாரும் இல்ல. சோ அதனால வந்து ஓகே என்ன செஸ்கோ பார்க்கலாம். இருக்கானு நான் செஸ்கோக்காக ஏன் பார்த்தேன். இப்ப இல்ல, பட் நம்ம வந்து சீக்கிரட்டா அவனை கிளாசெட்ல வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த நிறைய இந்த டென்மார்க் டீம்ல வந்து ஒரு இட்ஸ் லைக் ஓ நீ இந்த டீமா அப்படின்னு கிறிஸ்டியன்சன் நீங்க இருக்கியா, ஆண்டர்சன் நீங்க இருக்கியா, இன்னமா ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு கிறிஸ்டியன்சன் பார்க்கும்போது. ஏய் நீ எல்லாம் இன்னமா ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டீம் மனசு வச்சா முன்னாடி போக முடியுமா? லைக் டு தே ஹேவ் இட் இன் தெம் டு கோ, அஸ்யூமிங் அவங்க நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போனால் அவங்களால அது தாண்டி போகிறதுக்கான டு தே ஹேவ் த டேலண்ட்? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. தே ஆர் டூ ரிலையன்ட் ஆன் கிரியேட்டிவ் ப்ராவஸ் ஆஃப் எரிக்சன். வேற யாருமே அங்க கிரியேட் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஃபினிஷ் பண்றதுக்கு ஆள் இல்ல. தேர் இஸ் நோ லைக் ஒரு என்ன சொல்றது பிளான் ஏவே வந்து ஒரே ஒரு பிளான் ஏ, இந்த பிளான் இப்படி ஒர்க் ஆனா இந்த பிளான் ஏ ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தேர் இஸ் நோ பிளான் பி பிளான் சி எல்லாம் அதுக்கப்புறம் தான் பேசலாம். பட் பிளான் ஏவே வந்து இந்த ஒரு கோடு, இந்த ஒரு நூல் மாதிரி ஒரு கோடு இருக்கு, இந்த கோட்லயே டிராவல் பண்ணோம்னா ஒரு கோல் விழுவுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் டென்மார்க் இந்த ரவுண்ட் தாண்டினாலும் அதை தாண்டறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அண்ட் எரிக்சன் வந்து ஒரு அட்வான்ஸ் நம்பர் 10 ரோல்ல விளையாடுறது எனக்கு என்னமோ அவன் he seems to be more expressive than Bruno playing number 10 இன்னைக்கு நான் பார்த்தப்போ இன்னைக்கு பார்த்த கேம்ல. சோ யுனைடெட் வந்து ஒரு ப்ரூனோவை நான் அப்புறமா அடிக்கிறேன் அந்த குரூப் வரும்போது. பட் டெஃபினெட்லி யா அவனை எரிக்சனை வந்து ப்ரூனோ ஃபிட் பண்ணுன்றதுக்காக மிட்ஃபீல்ட்ல விளையாடி ஒரு 8 மாதிரி விளையாடி
எரிக்சனுக்கு ரிகவரி பேஸ் கிடையாது, ட்ராக்கிங் பேக் கிடையாது. அவனை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி யுனைடெடே ஒட்டுமொத்தமா பின்னாடி ஓப்பனா வைக்கிறது வந்து இந்த கேம் வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்டார்க் ஆப்போசிட்டா இருந்துச்சு எனக்கு. ஆமா ஆமா ஐ ஃபெல் தட். ஏன்னா வந்து எரிக்சனுக்கு இருக்கிற எரிக்சன் இஸ் மச் மோர் தேன் ஒரு என்ன சொல்றது யூட்டிலிட்டி பிளேயர் அப்படின்ற மாதிரி. ஈ கேன் டூ சம்திங் சிக்னிஃபிகண்ட் இன் கேம்ஸ் அப்படின்றத வந்து யுனைடெட் மிஸ் பண்றாங்க. அவன் ஒரு ஸ்டில் அ ஸ்டார் பிளேயர். அவனும் ஒரு டாட்டனம் பிளேயர் தான். அந்த காண்ட்லாம் இருக்கு இந்த மோயினத்துல. பட் இருந்தாலும் அந்த ஹி ஸ்டில் ஹேஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர். ஒரு கேம்ல ஹி கேன் சேஞ்ச் திங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து ஸ்லோவேனியா இப்ப இருக்கிற அதே ஸ்டாண்டிங் தான் ஃபைனலா இருக்குன்றீங்களா இல்ல சர்பியா மேல போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோவேனியா மைட் ஃபினிஷ் 4th, சர்பியா 3rd or 2nd முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ அப்படியே குரூப் ஆஃப் டெத்துக்குள்ள வருவோம். நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், போலண்ட், ஆஸ்திரியா. நான் வந்து குரூப் ஆஃப் டெத் இப்ப தோணுதா உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த ஆஸ்திரியால டீம் லிஸ்ட் வந்தப்போ மேனேஜர் மூஞ்சியை காட்டினாங்க, யோ நீ எங்க இருக்கியா மிலிட்ரி. சேம் ஃபீலிங். அப்படி இருந்துச்சு எனக்கு அவரை பார்க்க. பட் அந்த ஆள் வந்து ஆஸ்திரியாவை நல்லா விளையாட வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஸ்திரியா ஐ ஃபெல்ட் பிளேட் அ ரியலி குட் கேம் அகேன்ஸ்ட் பிரான்ஸ். பிரான்ஸுக்கு அந்த வந்த கோலுமே ஒரு கிரேசி ஓன் கோல் தான். இவரு எம்பாப்பே வந்து ஒரு ஓப்பன் சான்ஸை மிஸ் பண்ணுவாரு. பட் அதர் தென் தட் அந்த கேம்ல வந்து பிரான்ஸுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசா எதுவுமே இல்லை ஃப்ரம் அன் அட்டாக்கிங் பெர்ஸ்பெக்டிவ். பார்த்தா பிரான்ஸ் டீமே ஒரு ஆல் ஸ்டார் டீம் மாதிரி இருக்கு ஜெர்மனிக்கு அடுத்தாப்புல. பட் ஒரு கோல் அடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. இஸ் திஸ் இது வந்து பின்னாடி அவங்களுக்கு பிரச்சனையா வருமா இல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் போக போக சரியாயிரும் குரூப் ஸ்டேஜ்க்குள்ள அப்படின்றீங்களா? எனக்கு வந்து பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் வைஸ் தே ஆர் டூ ரிலையன்ட் ஆன் கிரீஸ்மன் அண்ட் எம்பேப்பே. என்னன்னா வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கா அப்படின்னா இந்த டீம்ல கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து பாருங்க டீம் அப்படியே எடுத்து பார்த்தாலே துரம், டெம்பலே, ஃபொஃபானா, கேமவிங்கா ஊரே அப்படியே இருக்கு. டேய் எங்கதான் உங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து தே ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங். பட் அந்த டிஃப்ரெண்ட் வேஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஆள் இல்லை. இப்ப டெம்பலே தூரம் ஆடும் போது கிரீஸ்மனோட சேர்ந்து ஜிரோ ஃப்ரண்ட்ல ஆடினான்னு வைங்களேன், தே கேன் டூ தட் மேஜிக். அந்த பால் ராபியோட பால்ஸ் மேல போறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ண முடியும். பட் அப்ப எம்பப்பே எங்க விடுவீங்க? எம்பப்பே. பட் எம்பாப்பே இருந்தா அப்ப கிரீஸ்மனோட ரோல் வந்து நல்லிஃபை ஆயிடுது. ஏன்னா கிரீஸ்மனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எம்பாப்பே இஸ் டூயிங் த ரன்ஸ். கிரீஸ்மன் தான் ரன் பண்ணணும், ஒருத்தர் ஹோல்ட் பண்ணணும். அது வந்து காம்ப்ளிமெண்டே ஆகல அப்படின்றதுதான். அண்ட் மிட்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு ராபியோ வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமவிங்கா கொண்டு வந்துட்டு ராபியோ உட்கார வச்சா தேர் குட் பி. ஆனா என்னன்னா கேமவிங்கா அண்ட் கான்டே ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். முழுக்க ஓடுற ஆளுங்க. அப்போ அவங்களுக்கு வேற யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி ஆடுறதுக்கான ஆள் வேணும். அந்த ஆள் யாரு அப்படின்றதுதான். எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே வந்து நம்பர் 10 ஆட வச்சு கிரீஸ்மேனை முன்னாடி ஆட வச்சா ஒரு சான்ஸ் இருக்கு. இஃப் எம்பாப்பே கேன் கிரியேட். அது பெரிய டவுட், அது பெரிய கொஸ்டின். கிரீஸ்மேனால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் அவங்க பேங்கிங் பண்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிரீஸ்மேன் நல்லா கிரியேட் பண்ண முடியல. ஐ திங்க் எம்பாப்பே மூக்குடைஞ்சது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கேஸா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பிரான்ஸுக்கு. இப்போ அழகா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சிஸ்டத்துல ஜிரோ வந்து ஒரு அப்படியே லைக் ஃபார் லைக் ரிப்ளேஸ்மெண்டா வந்துருவாரு அந்த பொசிஷனுக்கு. அண்ட் இட் வில் பிகம் மச் மோர் ஃப்ளூயிட் அப்படின்றதுதான் மை ரீட். ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு மொக்க பண்ணுவான். பட் அந்த இடத்துல காண்டேயோட ரிகவரி பேஸ் அப்படியே எவிடென்டா தெரிஞ்சு. பட் அதர் தட் ஐ தாட் சலீபா வந்து செம்மையா விளையாடலாம். ஐ திங்க் இந்த பிரான்ஸ் டீமுமே ஆர்சனல் மாதிரி ஒரு பேர் ரொம்ப ஹைலைன் விளையாடுறாங்க. இது வந்து லைக் ஹி இஸ் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் அ பிளே. இவங்க ஆஸ்திரியா வந்து சாட் பேக் கவுண்டர்ல போய் அடிக்கணும் இதுதான் ட்ரை. கேம் ஃபுல்லா ஒரே ஒன்னு ரின்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நீ வந்து டிஃபெண்ட் தான் பண்ண போற, கோல் விட போறது இல்ல, கோலாச்சும் எப்படியாச்சும் ஒன்று ஃப்ரீ கோல் எங்கேயாச்சும் போட்டு விடு, ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணு அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ, திஸ் ஆஸ்திரியா டீம் ஹேஸ் அ சீலிங். ஹேஸ் டிஃபென்சிவ்லி செம டிசிப்ளின்டா இருக்காங்க. பட் ரொம்ப ஒரு அட்டாக்கிங் சீலிங் இருக்கு உங்களுக்கு. சாலிபா எனக்கு வந்து கொஞ்சம் ஐ வாஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த சீசன்னாலேயோ இல்ல சாலிபா மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்னாலேயோன்னு தெரியல.
பட் ஐ ஃபெல் லிட்டில் டிசப்பாயிண்டட். இந்த பேக் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களோட கொஞ்சம் அவுட் ஆஃப் பேஸ்ல இருந்தது சாலிபா தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் சிங்க்ல இருந்தது. டீம் ஸ்டெப் அப் பண்ணும்போது இவன் கொஞ்சம் அப்படி ஸ்லோவா இருந்தான். அண்ட் அது ஃபர்ஸ்ட் கேம்ன்ற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து கோச் வந்து என்ன பேசியிருக்காரு சாலிபா பத்தி நமக்கு தெரியும். அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ ஹி வாஸ் ட்ரைங் சோ ஹார்ட் டு இதுவான்னு தெரியல. நம்மால் மூஞ்சில வந்து ரியாக்ஷனே காட்ட மாட்டானா. அதனால டே நீ ப்ரெஷர்ல இருக்கியா, டென்ஷனா இருக்கியா, நர்வஸா இருக்கியா, இல்ல வந்து ஜாலியா இருக்கியா, ஏதாவது ஒண்ணு காட்டுறா அப்படின்னா பிச்ல ஒண்ணுமே we cannot read him. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஓ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் பேசுற மாதிரி இருக்கு. பட் ஐ ஃபெல் லைக் ஹி கேன் ஒன்லி க்ரோ இன் டு த ரோல். பட் உப்பமக்கானோ அண்ட் சாலிபா பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கன்வின்சிங்கா இல்ல ஓகே. அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மேபி சாலிபா லெஃப்ட்ல விளையாடுறது சம்டைம்ஸ் அதனால இருக்குமா? அது அது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்க தான் செய்யுது. பட் ஆனா உப்பமக்கானோ அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியாது. ஹி ஹஸ் பீன் தட் பர்சன் ஃபார் எவர். கொனாட்டேவை எடுத்ததே எனக்கு வந்து இதெல்லாம் நடக்குதா, உண்மையிலேயே நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தாலிபா அவங்க கொண்டு வந்தது. பட் பட் யா தெரியல. ஆல்சோ இதுதானே கோல் கீப்பரோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் மைங்கலன். பிரான்ஸ். ஆமா, பிரான்ஸ் வந்து லோரிஸ் கிட்ட இருந்து மூவ் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் இதுதான் இல்லையா? எஸ். யா யா ஓகே. அவரு எல்லையில போய் உட்காந்துருக்காரு இப்போ. மைங்கன் வந்து ரொம்ப வருஷமா பெஞ்சிலேயே இருந்தவன். இந்த டீமுமே கேரட் சவுத் கேட்டோடைய இவர் மாதிரி தான், டெஷாம்ஸ். கேரட் சவுத் கேட்டுக்கு அப்பா இவரு. அவர் வந்து எனக்கு பிடிச்சவங்க, அவங்க வச்சுதான் நான் இது பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் அவங்கள வச்சுதான் விளையாடுவேன் அப்படி அந்த மாதிரி. ராபியோலாம் வந்து கிளப்புக்கே ஸ்டார்ட் பண்றது இல்ல, கண்ட்ரிக்கு எவ்ரி டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஆமா அது ஆமா அது எனக்கு ஒரு பயங்கரமான கொஸ்டின் தான். அவனை எதுக்கு ஸ்டார்ட் பண்ண வைக்கிற? when you have someone like கேமவிங்கா வந்து பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ வந்து எதுக்கு இவனை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறன்ற எனக்கு பயங்கரமான கொஸ்டின் தான். ஏன்னா வந்து ஐ மீன் மேபி ஒரே ஒரு விஷயம்னா கான்டே அண்ட் கேமவிங்கா சிமிலர் பிளேயர்ஸ், பிச்சு பூரா ஓடிக்கிட்டே இருப்பானுங்க இவனை ரெண்டு பேரும் அப்படின்றதுனால ராபியோ இருக்கலாம் அப்படின்னாலும் அது நம்மளா கொடுத்துக்கிற ஒரு இதுவாக தான் இருக்கே தவிர என்னால கம்ப்ளீட்டா நம்ப முடியல. ஓகே. நினைக்கிறீங்களா பிரான்ஸ் போயிருவாங்க. பட் 1 or 2 அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. எனக்கு இப்ப எம்பாப்பே ஆல் த வேவா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணா, செகண்ட் ஃபினிஷ் பண்ணா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா இப்போ நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தே பிளேட் அ ரியலி குட் கேம் போலண்டோட. வந்து போலண்ட் ஓபன் பண்ணப்போ, ஸ்கோரிங் ஓபன் பண்ணப்போ ஐ தாட் ஓ வாவ், போலண்டுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இதுல வேர்ல்ட் கப்ல இதுக்கு முன்னாடி இந்த ரீசெண்ட் நேஷனல் டோர்னமெண்ட்ல ஐ திங்க் ஆல் த கேம்ஸ்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல அட்லீஸ்ட் தே ஸ்கோர்ட் ஒன்லி 1 goal in 2 games. இந்த தேர்ட் கோல்ல தான் 2-3 அடிச்சாங்க. பட் அதுக்கு பை த டைம் இட் வாஸ் ஆல்ரெடி லாஸ்ட் காஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க குரூப் ஸ்டேஜ்ல. இந்த கேம்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சப்போ ஐ தாட் ஓ வாவ், இந்த போலண்ட் நல்ல சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி, அவங்களால இது பண்ண முடியும். பிளஸ் அவங்களுக்கு இவன் நம்மால ஸ்ட்ரைக்கர் லெவன்டோஸ்கி இன்ஜர்ட் வேற. ஸோ தே டிடன்ட் ஹேவ் தட் இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபயர் பவர் வேற இல்லை அவங்களுக்கு. அப்படியுமே லீட்ல போனப்போ ஓகே வருவாங்க சான்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அப்புறம் அப்படியே வந்து சொதப்பி கடைசி நிமிஷத்துல ஒரு வின்னரை விட்டுட்டு பறி கொடுத்துட்டாங்க. பிரில்லியன்ட் கேம் ஃப்ரம் கேக்போ. கேக்போ வந்து தெரியல இந்த சீசன் வந்து ஒருவேளை அவனுக்கு அந்த இது ஒர்க் ஆகலையான்னு தெரியல. பட் இந்த கேம்ல சூப்பரா ஆடினான். டேய் நீ என்னடா லிவர்பூல்ல இவ்வளவுலாம் நல்லா ஆடலையடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. பிரில்லியன்ட் கேம். லிவர்பூல்ல கேக்போ வந்து அந்த ஃபெர்மினோ ரோல ஃபில் பண்ண வச்சு ஐ திங்க் அவனுக்கு அது சூட் ஆகல. அவனை பாட்டு வீங்களை விட்டுட்டு நீ வேலையை பாடுறா அப்படின்ட்டு கொடுத்துட்டா ஃப்ரீடமா. அவனும் சிமன்ஸும் வெறித்தனமா விளையாட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங்கர் டேண்டம் ஃபார் அ கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ் இந்த டோர்னமெண்ட்ல. எனக்கு ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை என்னன்னா அவங்களோட மிட்ஃபீல்ட் அகைன் பெரிய பிரச்சனையா இருந்தது. பட் ஆல்சோ எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா இன்னமாடா டிபே வச்சு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு வேற ஆள் இல்லைல்ல. அந்த வேகாஸ்ட் அவன் நல்லா தான் விளையாடுறான். பட் அவனை ஏன் வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு எனக்கு தெரியல. வெகாஸ்ட் வந்து அந்த இவரு நமக்கு பெஞ்ச்ல நிக்கலஸ் பென்ட்னர் அப்பப்போ வந்து ஏதோ இது கலக்கி விட்டு போவானு அந்த எனக்கு வெகாஸ்ட் ஹைட் வெயிட் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நிக்கலஸ் பென்ட்னருடைய மறு உருவம்.
மறு உருவமா தெரியுது. ஸ்டார்ட் பண்ண வச்சா ஓ சி நீயா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு 10 மினிட் கேமியோ கொடுத்தா நம் நண்பா நீயா. பட் ஆனா வந்து இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து அந்த பையன் அந்த ஃப்ரிம்பாங் அவனை வந்து நான் வந்து ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். எஸ், இல்ல எலக்ட்ரிஃபைங்கா இருந்துச்சு அவனை பார்க்கும்போது அவனோட கேம். ஐ திங்க் அவன் ஃபியூச்சர்ல இட் பிகம் நெதர்லாந்து ஸ்டார்டர் அண்ட் ஆல்சோ கிளப்ல லெவல்ல இந்த எல்லாம் அந்த ரியல் மேட்ரிட் லீக் எல்லாம் வர்றது எதுக்குன்னு தெரியுது. ஒரு மாதிரி எலக்ட்ரிஃபைங்கா இருக்கு அவனை பார்க்கும்போது. ஹீஸ் நம்ம அ வாங்கி குட் போட்டுக்கலாமா ட்ரிபிளர். பேசாம? வாங்கி போடலாம், ஆனா எங்க போடுவோன்னு தான் தெரியல. ஏன்னா அவன் விளையாடுற பொசிஷன்ல எக்கு தப்பா ஆளுங்க இருக்காங்க. வேர் டு யூ பிளே ஹிம், யூ ஹேவ் டு லிட்டரலி ஃபிட் ஹிம் சம்வேர். யாருக்கு பதிலா ஃபிட் பண்றது? ஆக்சுவலா ஒண்ணு தோணுது, ஜின்செங்கோ தூக்கி போட்டு ஃப்ரிம்பாங் அந்த இடத்துல விளையாட விடலாம் அப்படின்னு. அவன் ஆடணுமே, அவன் ஒத்துக்கணுமே, அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டானே. நம்ம அடுத்த குரூப்புக்கு போகும்போது அதை பத்தி பேசுவாங்க. அடுத்த குரூப் பார்க்கும் போதே தலை சுத்துது. வாங்க வாங்க போலாம் போலாம் அப்படியே போங்க. இந்த குரூப் டில பிரான்ஸ் நெதர்லாண்ட்ஸ் 1-2 இல்ல நெதர்லாண்ட்ஸ் கண்டிப்பா பிரான்ஸ் 1-2? எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ் நெதர்லாண்ட்ஸ் 1-2. பிரான்ஸ் வில் டூ தேர் இதுன்னு நினைக்கிறேன். அவங்க they can make they are better team than this. இந்த இந்த Okay. இந்த கேம்ல Yeah. காமிச்சதோட அவங்க பெட்டர் டீம். I think so too. ஓகே, குரூப் ஈக்கு போவோம். குரூப் ஈல வந்து எல்லாமே தலைகீழ இருக்கு. முதல் கேம் யுக்ரைன் ரொமேனியா வந்து பார்க்கும்போது அத வேற யார் மறக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுதான் யுக்ரைனோட நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. ஓகே சரி, ஓகே அப்ப அடுத்து பெல்ஜியம் இந்த இதுல வந்து ஈஸியா ரன் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படி அந்த மாதிரி நடச்சிட்டு போனா பெல்ஜியமால அந்த லுகாக்கு வந்து எப்படி 2 கிளப்பை ஏமாத்தி 100 மில்லியனுக்கு விற்க வச்சான் அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. மொராட்டா வச்சு ஒரு அவுட்புட் அப்படின்றதுல ஏதோ கொஞ்சம் இருக்கு. லுகாக்கு ஆப்போனன்ட் டீம் சென்டர் பேக்கோட பெட்டரா டிஃபென்ஸ். ஐயோ அதுவே அதாவது லுகாக்கு வந்து அவங்களுக்கு ஓகே எனக்கு புரியுது, அவங்களோட ஐடியா வந்து எனக்கு புரியுது. டோக்கு வந்து ஹேட் அ டீசன்ட் கேம், ஓகேவா, அதை நான் வந்து ஒத்துக்கணும். டோக்கு ஹேட் அ டீசன்ட் கேம். அந்த எரர் பண்ணதுனால அது மோசமாயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் ட்ரிபிள் பண்ணது எல்லாமே கரெக்ட். அவங்களோட ஐடியா எனக்கு புரியுது. ஓகே, டிப்ரைனா வச்சுட்டு லுகாக்கு வந்து நம்ம லாக்கசெட்டை யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிட்டு ட்ரோசார்டியும் டோக்கும் ஓட விட்டுலாம். அவங்க 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா பினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, கரெக்ட். ஆனா லுகாக்கு அந்த வேலையை கூட நம்ம நம்ம லாக்கசெட் பண்ண வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்களே அவரு. கால்ல பால் கோயில் கட்டலாம். இவன் கிட்ட எப்போ லைக் 2 கோல்ல ஒரு ஃபினிஷ் வாஸ் a really good finish. பட் அந்த இடத்துல ஹேண்ட் பால் இந்த பில்டப் அன்பார்ச்சுனேட். பட் அந்த மொமெண்ட் தவிர அந்த கேம் ஃபுல்லா he was a liability for Belgium. ஏன் நீ பெல்ஜியமுக்கு விளையாடுற, எப்படி நீ விளையாடிக்கிட்டு இருக்க, என்னால நம்ப முடியல. அப்படி இருந்துச்சு அவனோட கேம் பார்க்கும்போது. அதுவும் இதுதான் வந்து பெல்ஜியமோட ஒன் ஆஃப் த வெரி குட் டீம்ஸ். இது வந்து அவங்களோட எண்ட் ஆஃப் அந்த கோல்டன் ஜெனரேஷனோட எண்ட்ல இருக்காங்க, ஓகேவா. இப்போ வந்து டிப்ரைனா, ட்ரோசார்டு, டோக்கு, இவன் ஒனானா, டீல்மென்ஸ், இது ஒரு நல்ல டீம். அவன் பேர் என்ன, பக்கயோக்கோ. எஸ், இவங்க எல்லாமே ஒரு நல்ல டீம் வித் டீசன்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு விளையாடுற டீம்ல லுகாக்கு வேற ஆள் இல்ல அப்படின்னா வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஒரு அவங்க வந்து அந்த பில்டப் பண்ணி இந்த டாட்னம் வந்து பாச்சட்டினோக்கு அடியில வந்து இந்த டீம் ஓ வாவ் அப்படி அந்த மாதிரி ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டு இருந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் எதுவுமே ஜெயிக்கல. இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்களோட ஈக்குவாலிட்டி வந்து பெல்ஜியம். கரெக்ட். அதுலயும் சரி ஓகே. ஆனா இந்த டீம்ல வந்து இப்போ ஒனானா வந்து என்ன சொல்றீங்க? ஒனானா எடுத்துக்கலாமா? லிங்க் குட். எனக்கு நல்லா இருந்துச்சு அவனை விளையாடுறது பார்க்கும்போது. எனக்கு நல்லா இதுவா தோணுச்சு. அவனுக்கு லெங்க் இருக்கு, ரீச் இருக்கு, பேஸ் இருக்கு, பால்ல அவனுக்கு அபிலிட்டி இருக்கு, எல்லா பாக்ஸும் செக் பண்றான். மிக்கல் ஆர்டெட்டா மாதிரி ஒரு மேனேஜர் அவனை கொடுத்தா அழகா மோல்டு பண்ணி எடுத்துட்டு வருவான் அப்படின்றதுதான் என்னுடைய இது. போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவும் கொடுத்தான். ரொம்ப மெச்சூர்டா பேசினான். he sounded really well. நல்லா all traits to be an Arsenal player under Mikel Artetaன்றது தான் என்னுடைய ரீட். ட்ரோசார்டோட கேம் அண்டர்வெல்மிங். ஐ திங்க் அது அவங்களோட ஃபுல்லா அந்த ஃபார்வர்ட் லைனுமே டோக்கு வந்து நல்லா ட்ரிபிள் எல்லாம் பண்ணி வித்தையெல்லாம் காட்டினான். பட் கடைசியில கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பேச பட் ஆனா சத்தியமா ஸ்லோவாக்கியா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நினைக்கல.
வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நினைச்சேன். நல்லா அந்த கேம் வந்து பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா பேக்ரவுண்ட்ல ஓடட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்த கேம் அது. பார்த்தா இப்படி முடிஞ்சிருச்சு. இந்த ஓகே. இன்னொரு கேம் ரொமேனியா யுக்ரைன். யுக்ரைன் என்னங்க, நம்ம முட்ரிக்னு ஒருத்தன் அவன் பின்னாடியே நாக்க தொங்க போட்டு போனோம். ஜின்செங்கோன்னு ஒருத்தனை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது இன்னொரு இந்த அவர் பேர் என்ன, கோல் கீப்பர் லுனின், ஆமா. லெனினா, லூனின் லூனின். லோனின் அவர் பின்னாடி போனோம். அது தவிர இன்னும் ஏதோ ஒருத்தர் இருந்தானே, அந்த இப்ப ஸ்ட்ரைக்கர் டாய் டோவ்பிக், அவன் வந்து அப்பப்ப லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை. இந்த டீம் வந்து ஒரு அப்சல்யூட் worst டீம் அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இந்த யுக்ரைனை தான் சொல்லுவேன். எல்லா டேலண்டும் இருக்கு, பட் ஹவு கேன் யூ நாட் ஸ்கோர் அ சிங்கிள் கோல்? இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. 13 ஷாட் ஆன் டார்கெட், 10 ஆன் கோல், 2 ஷாட் ஆன் டார்கெட் தான். எப்படி அது என்னால நம்ப முடியல. எனக்கு என்னன்னா இந்த டீம் வந்து யுக்ரைன் பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் ஜீரோ. எல்லாருமே தே வாண்ட் டு புட் தேர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் பி த ஸ்டார். யாருமே டீமுக்கு ஆடுறோம் அப்படின்ற எண்ணமே இல்லாம அவன் அவன் இஷ்டத்துக்கு ஆடினான்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு டீம், அதாவது 2 கோலுமே வந்து கோல் கீப்பர் ஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கோல் கீப்பர் ஃபால்ட் ஆகுறதுக்கே அவ்வளவு தூரம் வந்திருக்கவே கூடாது. ஆக்சுவலா எவ்வளவு ஈஸியா ஸ்டாப் பண்ண வேண்டிய கோல்ஸ், எவ்வளவு ஈஸியா டிஃபென்சிவ்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டர் தான் அந்த டீமே அப்படின்னு சொல்லலாம். அட்டாக்கிங் வைஸ் சொல்லவே வேணாம். நிறைய மிஸ்ஸஸ் இருந்தது. கிரியேஷன் வந்து பால் போகுது, ஆள் இல்ல, இல்ல ஆள் இருக்கான், பால் வரல. இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. டோட்டலி டோட்டலி என்ன சொல்றது, ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்னா அது இவங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த முட்ரிக்ன்ற பிளேயர் வந்து எவ்ரி பாசிங் கேமுக்கு வந்து ஐ திங்க் நான் வந்து எல்லா இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கணும். நல்ல வேலையை ஆர்சனலுக்கு வரல. 100 மில்லியன் கொடுத்து இவனை வாங்கியிருந்தோம்னா இப்படி விளையாடுறதுக்கு இட் வுட் செட் அஸ் பேக் மெனி மெனி இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் ஓவர் ரியாக்ட் பண்றேன்னா இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? எனக்கு அவ்வளோ வந்து என்னால சொல்ல முடியல. பிகாஸ் தேர் இஸ் அ பிளேயர் ஸ்டில். ஓகே, அவன் வந்து வந்திருந்தா வேற பிளேயர் ஆயிருக்கலாமா, ஆயிருக்கலாம். இல்ல வந்து பயங்கர ஃபிளாப் ஆயிருக்கலாமா, ஆயிருக்கலாம். ரெண்டுமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சொல்ல முடியல. பட் வந்து 100 மில்லியன் பிளேயரா அப்படின்னா வந்து என்னால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. முட்ரிக் ஒரு 100 மில்லியன் பிளேயர் அப்படின்னு என்னால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. நீங்க ஈவன் செல்சிலையும் சரி, இப்பவும் சரி. ஓகே, செல்சில வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இது இருந்தது அது இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இப்பவும் he doesn't show that flair. இப்போ வந்து ஒரு, இப்போ என்ன, அந்த 16 இயர்ஸ் ஆகுது அந்த பையனுக்கு. ஸ்பெயின்ல ஆனானே, அவனுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. அவன் கிட்ட இருந்த ஸ்பார்க் என்னால முட்ரிக் கிட்ட பார்க்க முடியல. மேபி கேம் வேற, டீம் வேற, எல்லாமே வேற. பட் தேர் ஹாஸ் டு பி ஸ்பார்க்ல. எஸ், ஒரு ஒரு பிளேயருக்குன்னு ஒரு வந்து ஒரு ஊம் ஃபேக்டர் இருக்கணும். ஒரு 100 மில்லியன் பிளேயர்னா இன்னும் அந்த ஊம் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருக்கும். அது இல்ல அப்படின்றது எனக்கு 100 ரொம்ப. மில்லியன் கொடுத்து எனக்கு டெக்லன் ரைஸை மிட்ஃபீல்ட்ல போடுறது இஸ் நாட் அ கோல் ஸ்கோரிங் இது. பட் அந்த கேமோட இம்பாக்ட், ஓ கரெக்ட், இவன் 100 மில்லியன் ஒர்த், 100 ம், மில்லியன் கூட 150 மில்லியன் கொடுக்கலாம் அப்படின்ற ம். அந்த மாதிரி எனக்கு இவனை பார்க்கும்போது உனக்கு 20 மில்லியன் கொடுத்தா பெரிய விஷயம் அப்படின்றது தான் எனக்கு இவனை. ரீஸ் அதேதான். நெல்சன் இஸ் a better winger than முட்ரிக். எனக்கு வந்து ரீஸ் நெல்சன், ஸ்மித் ரோ அண்ட் முட்ரிக் எல்லாருமே வந்து அந்த அந்த லெவல்ல தான் முட்ரிக் இன்னும் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஆனா முட்ரிக் அந்த இப்ப இருக்கிற ஏஜ்ல நீ நெல்சன் விளையாடுறதே கிடையாது, எப்பயாச்சும் தான் விளையாடுறான். இஎஸ்ஆர் எப்பயா இந்த சீசன்ல ரொம்ப விளையாடல, எப்பயாச்சும் தான் விளையாண்டான். போன சீசன் விளையாடவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே ஐ வில் டேக் தேம் ஓவர் முட்ரிக் எனி டே. அப்ப என்னோட இது. பட் ஓகே, பட் ரொமேனியா ஏதாவது சான்ஸ் இருக்கா மேல போறதுக்கு? ஐ ஏன்னா வெரி இவங்க குட் டாப்பிங் தி சான்ஸ். லீக். எஸ்பெஷலி கோல் டிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஐ திங்க் கிளீன் ஷீட்டு, 3 கோல்ஸ் ஃபார் 3 GD அண்ட் 3 பாயிண்ட்ஸ். அன்லெஸ் பெல்ஜியம் ஆர் ஏபிள் டு டூ சம்திங் ரியலி குட், அவங்க ரொமேனியா நம்பர் 1ல போவாங்க, பெல்ஜியம் நம்பர் 2வா தான் வருவாங்க. யுக்ரைனை வந்து அவங்க விளையாடின கேமை பார்த்து அவங்க நம்பர் 4ல இருந்து மேல வந்தா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா கோச்சுக்கு செலவழிக்கணும்னு நான் நம்புவேன். நானும் அதே தான் சொல்ல நினைக்கிறேன். பெல்ஜியம் வந்து அன்லஸ் ஒரு பயங்கரமான மாடிஃபிகேஷன் நடந்தாலே தவிர ஐ திங்க் தே வில் ஃபினிஷ் செகண்ட். ஓகே, லாஸ்ட் குரூப் எஃப், டர்க்கி போர்ச்சுகல் 1 and 2 இப்போதைக்கு. இன்னைக்கு போர்ச்சுகல் விளையாடின கேமை பார்த்து அவங்களுமே ஒரு அதான் செகண்ட் லாஸ்ட் கேம் ஆஃப் த குரூப் ஸ்டேஜஸ். பட் அவங்க விளையாடின கேமை பார்த்து அனதர் ஒரு ஸ்டார் ஸ்டடட் டீமு. எந்த பக்கம் ஹெட் இருக்கு, எந்த பக்கம் டெய்ல் இருக்குன்னு தெரியல. எல்லாரும் ஒருத்தவங்க ஒரு ஒரு பாட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கோல் அடிச்சிருவாங்க, மத்தவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு.
எனக்கு அதான் நம்ம சொல்ற மாதிரி மிட்ஃபீல்ட் ஆங்கர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீம்ல அந்த மிட்ஃபீல்ட் ஆங்கர் யாருமே இல்ல. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி என்ன சொல்றது, எப்படியாவது வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், எப்படியாவது ரொனால்டோவோட லாஸ்ட் டோர்னமெண்ட்டா இது இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால ரொனால்டோ போனோன்னே அந்த இடத்துக்கு அண்ணன் எப்போ கிளம்புவான், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ கிளம்புவான்னு வெயிட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருமே வந்து தே வாண்டட் டு ஷோ நான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங், நான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங்னு சொல்ல மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வந்து பயங்கர டிசப்பாயிண்டட்னா வந்து எனக்கு ரஃபேல் லியோ அண்ட் தியாகோ டாலட் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு இந்த கேம் பார்க்கும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட். என்னடா ஆடுறீங்க, டேய் பால் எடுத்துட்டா போடா, போடுறா பால், பாஸ் பண்றா, ஏன் ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மேல எனக்கு எப்பவுமே வன்மம் இருக்கு, அதனால அது வந்து தனி தனி கேட்டகரி. பட் இவங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, நீங்க நல்ல பிளேயர் மாதிரி தான் இருக்கிறீங்க, பால் போடுங்களேன்டா, பாஸ் பண்ணுங்களேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரஃபேலியோ பில்டப் பண்ணி ஒரு பெட்ரோ நேட்டோ மாதிரி ஒருத்தனையும் டியோகோ ஜோட்டா மாதிரி ஒருத்தனையும் பெஞ்சில் வச்சிருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்கள வந்து உள்ள கூட்டு வந்து இந்த 20 மினிட்ஸ்ல இவங்களுடைய டேலண்ட்டை காட்ட முடியும், அதனால நான் பெஞ்சில் வச்சிருக்கேன், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவா இல்ல ஒரு ஃபூலிஷ் மூவ் தட் யூ ஆர் ட்ரைங் டு ஃபிட் ரஃபேல் அண்டர் பெர்ஃபார்மிங் ரஃபேலியோ அப்படி எடுக்கிறதா? ரொபர்டோ மார்டினஸ் அஸ் அ கோச் நான் பெருசா வந்து இதுவே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வேல்யூ ஹிம் அஸ் அ சூப்பர் கோச்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி இஸ் நாட் வெரி ஸ்மார்ட் இனஃப் டு, இல்ல தெரியல, அது ஒரு கட்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. வி நோ நெட்டோ என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியும், இவன் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ரஃபேலியோ வந்து இந்த கேம்ல கிராண்டட் சப்ஸ்டியூட் வந்து பண்ணாங்க, ஓகே, பட் நாட் அட் த ரைட் டைம். முன்னாடியே பண்ணிருக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கோல் அவங்க போட்டாங்க, இவங்க கோலே இல்ல, தே ஆர் நாட் கிரியேட்டிங் எனிதிங். இவன் வந்து ரொனால்டோ வந்து கை தூக்கிக்கிட்டே இருக்கான், டே பால் இங்க போடுங்கடான்னு சொல்லிட்டு மேக்கிங் ஒரு 30 ரன் பண்றான், யாருமே பண்ணல. சோ சேஞ்ச் பண்ண வேண்டியதுதானே, ஹாஃப் டைம்ல பண்ணிருக்க வேண்டிய சேஞ்ச் 63rd மினிட்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நடக்குது. when you are losing a game against செச்சியா கிட்ட நீ கேம் லூஸ் பண்ணிட்டு இருக்க, யூ ஹவ் நாட் மேட் எனி சேஞ்சஸ் டில் ஹாஃப் டைம் போது எனக்கு தெரியல அது என்ன மாதிரி ஒரு இது சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ, பட் ஐ டோன்ட் திங்க் தட் தே டிட் வெல் அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சு. இன்னைக்கு டர்க்கி ஜார்ஜியா கேமை பார்க்கும்போது எனக்கு வந்து டர்க்கி கிட்ட ஜார்ஜியா கிட்ட ஓகே இவங்க வந்து பெருசா இவங்க வித்த காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்பல. ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த குரூப்ல வந்து இட்ஸ் 3 ஹார்ஸ் ரேஸ்ன்றது தான். பட் இந்த கேமை பார்த்துட்டு ஐ ஃபீல் லைக் டர்க்கி ஹாஸ் அ பெட்டர் எட்ஜ் ஓவர் போர்ச்சுகல் ஃபார் பீயிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லை, இன்னமும் போர்ச்சுகல் ஹேஸ் த ஸ்டார்ஸ் டு புல் இட் ஆஃப் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டோர்னமெண்ட் போது இட் இஸ் ஸ்டில் ஒரு கேம் கிடையாதுல்ல. எஸ் யூ கேன் டேக் இட் கேம் பை கேம், பட் ஸ்டில் யூ நீட் த people to make that impact. when the time comes you have to step up அப்படின்னும் போது எனக்கு போர்ச்சுகல்ல ஆப்வியஸ்லி அண்ணன் இருக்காரு, you will step up at some point. and அவர் இல்லைனாலுமே I am seeing Portugal as a team, they have more credibility to pull this off நான் நினைக்கிறேன். ஓகே, டர்க்கில ஆர்டா குலர்னு ஒரு யங் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் ரியல் மேட்ரிட்ல நிறைய ஃபேன் ஃபேரோட சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இந்த மாதிரி ஒரு யங் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் அவனுடைய கண்ட்ரிக்கு அவன் ஒண்டி தான் அப்படின்ற ஒரு பிளேயரை சைன் பண்ணப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு அவன் ஆர்சனல் தேடி வந்தான். 7 வருஷம் கழிச்சு ஆர்டா குலர் டு ஆர்சனல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 7 வருஷம்லாம் வந்து பிளானே கிடையாது. அடுத்து சீக்கிரமா ஆடணும், அடுத்து சீக்கிரமா டைட்டில் அடிக்கணும், அடுத்து சீக்கிரமா அடுத்த இதுக்கு போகணும். 7 வருஷத்துக்கு ஒரு பிளேயரை வந்து ஃபாலோ பண்றதுலாம் வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்கு அவன் கேம் ஆனா. ஓகே, நாங்க பேசினதுல வந்து எதோட அக்ரி பண்றீங்க? ஹூ இஸ் யுவர் சர்ப்ரைஸ் டீம், டார்க் ஹார்ஸ் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? எந்த பிளேயர் உங்களுக்கு ஐ கேச்சிங்கா இருந்தது? வேர்ல்ட் கப்ல சோஃபியான் அம்ரபாட் மாதிரி மேன் யுனைடெட் யார லோன்ல எடுப்பாங்க அடுத்த சீசன் இந்த யூரோஸை பொறுத்து? இந்த மாதிரி பல இம்பார்ட்டன்டான கேள்விகள் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்றதை கமெண்ட்ல பண்ணுங்க. நாங்க பேசினதுல என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அதையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ரவுண்ட் 2 முடிஞ்ச உடனே நாங்க இன்னொரு விமர்சனத்தோட வருவோம். விஜய் ப்ரோ, இந்த ரவுண்ட் 2ல வந்து ஏதாச்சும் ஷாக் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல எல்லா மேட்சும் ஃபேவரட்ஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்பெயின் இட்டலி ஒரு இட்ஸ் கோயிங் டு பி a குட் கேம். பிரான்ஸ் நெதர்லாண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி a குட் கேம். மற்றபடி எனக்கு எதுவும் பெருசா இதுவா தெரியல. மேபி டென்மார்க் இங்கிலாந்து, ஐ டோன்ட் நோ.
எனக்கு வந்து இங்கிலாந்து இஃப் தேர் நாட் புல்லிங் தேர் சாக்ஸ் அப் மைட் பி ஃபாலோயிங் பிஹைண்ட் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ம்ஹும். தான் பிரான்ஸ் மேலேயும். பட் பிரான்ஸ்க்கு என்னன்னா வந்து தே ஸ்டில் ஹேவ் த பெடிகிரி ஆஃப் அ பிக் டோர்னமெண்ட் வின் ரீசென்ட்லி. இந்த குரூப் வந்து தே ஹவ் டன் தட். ஸோ ஓகே. ஐ ஸ்டில் ஹேவ் த எட்ஜ். பட் இங்கிலாந்து மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் தே ஆர் ஸ்டில் வெரி டிஸ்ஃபங்க்ஷனல். இன்னும் வந்து அவங்களோட ரிதம் ஃபைன் பண்ணல. அண்ட் பெல்ஜியம் மேல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பெல்ஜியம் வந்து they might fall out அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்கு. பெல்ஜியம் அந்த கேம் if they win by 3 goals or 4 goals or more, they will likely be group toppers if the other result goes their way. ஆல்ரைட், வந்ததுக்கு நன்றி. நாங்க ரவுண்ட் 2 முடிச்சுட்டு திரும்ப வரோம். ஓகே, ஓகே, பை.